அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, அடாது மழை பெய்தாலும் விடாது நம்முடைய உரை கேட்கும் கடமையை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தோடு அநேகமாக மாலை 5 மணியிலிருந்து மழை இருந்தாலும், நீங்கள் வீட்டிலே புறப்படுவதற்கு முன்பே மழை இருந்தாலும், மழை வரும், அப்படி மீறி வந்தாலும் குடை பிடித்து கொண்டே உரை கேட்போம் என்ற முறையிலே குடையை வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்து ஏறத்தாழ 5:45 மணிக்கு ஒரு 150 பேர் நாற்காலிகளே உட்கார்ந்திருந்த காட்சியை நான் பார்த்தேன். 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிவிடும். மழை தூறல் இருந்து கொண்டிருந்தாலும் நிகழ்ச்சியை தொடங்குவதை நிறுத்த மாட்டார்கள். ஆகவே நம்பிக்கையோடு அமர்ந்திருப்போம் என்று சொல்லி அந்த அமர்ந்திருந்த காட்சி ஒரு 5:45 மணிக்கு மேலே அண்ணாந்து பார்க்கிறார்கள். கார் இருள் போல கார் மேகங்கள் உலவுவதை பார்க்கிறோம். நிச்சயமாக மழை இன்று இருந்தே தீரும் என்று இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு எப்படி மழை வந்தாலும் இந்த கூட்டம் நடந்தே தீரும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அமர்ந்திருந்திருக்கிறீர்கள். உள்ளபடியே உங்கள் அனைவரையும், அதாவது ஈரோடு புத்தக திருவிழாவில் மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக ஒரு வேள்வி போல, ஒரு தவச்சாலையைப் போல, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு அன்றாட வந்து கொண்டிருக்கின்ற, அதிலும் தொலைதூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற, அண்டை மாவட்டங்களிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற, இன்னும் விரல் விட்டு எண்ணத்தக்க சிலர் தொலைதூர மாவட்டங்களில் இருந்து அன்றாடம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த பார்வையாளர்கள் எங்களை எல்லாம் நெகிழ வைக்கக்கூடிய மாபெரும் மனிதர்கள். அந்த பார்வையாளர்களுக்கு நான் முதலில் என் நன்றியை, வாழ்த்தை, பாராட்டை தெரிவிக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை ஏற்பதற்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வந்திருப்பவர் மரியாதைக்குரிய சக்தி மசாலா நிறுவனத்தினுடைய தலைவர் PC துரைசாமி அவர்கள். நீங்கள் அந்த சக்தி மசாலா நிறுவனத்துக்கு சென்று பார்த்தால்தான் தெரியும் எத்தனை அடர்த்தியான பணிகளுக்கு இடையில் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு வெளியே வர வேண்டும் என்றால் இயலவே இயலாது. அப்படி இருந்தும் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பதற்காக வருகை புரிந்திருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய PC துரைசாமி அவர்கள். அவர் சின்னஞ்சிறு வயதில் இருந்து திருக்குறள், நூற்றுக்கணக்கான திருக்குறள்களை, நான் சொல்வது பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலேயே படித்து இப்போது எத்தனையோ மாணவர்கள் மனப்பாடம் செய்கிறார்கள். முற்றோதல் என்று அதற்கு சொல்கிறார்கள். அந்த முற்றோதலையெல்லாம் பள்ளி காலத்திலேயே செய்தவர் PC துரைசாமி அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு சமூக ஆர்வலர். ஆண்டுதோறும் ஈரோடு புத்தக திருவிழாவிலே 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு கடையாக சென்று ஒரு பெரிய குழுவை அமைத்து புத்தகங்களை வாங்கி அரசு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் இந்த சக்தி மசாலா நிறுவனம் அழைத்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்கின்றார்கள், 2 சொற்பொழிவாளர்கள். அதிலே நம்முடைய சோசோமி சுந்தரம் அவர்கள் பேராசிரியர். இந்த ஆண்டுதான் முதல் முறையாக அவரது உரையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? சில பேர் வந்திருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்கு. இதே ஒரு மழை வந்து சென்ற ஆண்டு ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி 80 வயதை தாண்டிய ஒருவர் கையில் கோலை ஊன்றி கொண்டு வந்து இதே இடத்திலே இதே மாதிரி மழை நேரத்திலே பேசினார். ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி புதுக்கோட்டையில் இருந்து 1 லட்சம் புத்தகங்களை பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒருவர் இங்கு வந்து உரையாற்றினார். அவரை புத்தகம் பாதுகாப்பவராக பலருக்கு தெரியுமே தவிர ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல சொற்பொழிவாளர் என்பது மக்கள் சிந்தனை பேரவையால் தான் வெளிப்படுத்தப்பட்டது. எப்பேற்பட்ட பேச்சு அவரது பேச்சு! அதுபோல நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா, அவர் வந்து காமர்ஸ் ப்ரொஃபஸர், அவர் தமிழ் பேராசிரியர் அல்ல. இப்போ சில பேருக்கு என்னென்னா, அவங்களாம் தமிழ் பேராசிரியர், அவங்களுக்கு தமிழ் வருங்க, எங்களுக்கு வராது, நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். மகாகவி பாரதியை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் முதலிருந்து படித்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் தமிழின் அடையாளம். மகாகவி பாரதி தமிழின் அடையாளமாக மாறினான். அவன் படித்ததில் தொடக்கத்திலிருந்து அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தான். அவன் தந்தை அப்படி படிக்க வைத்தார்.
அதை குற்றமாக பின்காலத்திலே சொல்கிறான். என் தந்தை ஆங்கில போதனா முறை பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்தார் என்று வேதனையோடு வெளிப்படுத்துவான் பாரதி பின்னாலே. ஆகவே நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறீர்களா? நான் கூட கணிதம் தான் படித்தேன், சின்ன வயதிலிருந்து எனக்கு கணிதம் தான். ஆகவே ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஸர், முதல்ல இருந்தே காமர்ஸ் தான். 41 ஆண்டு காலம் சௌராஷ்டிரா கல்லூரியில் இவர் பேராசிரியர், ஒரு கல்வி பணியை செஞ்சார். ஒரு சிறந்த காமர்ஸ் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர்னா காமர்ஸ் ப்ரொஃபஸர்னாலும் அதில் சிறந்து விளங்கினார். அது அவங்க ஏரியா இருக்குல்ல, தேவகோட்டை, இந்த காரைக்குடி அந்த பகுதி, அந்த பகுதியிலே தமிழ் வளர்த்த பகுதி. அங்கு பாரதி சென்றிருக்கிறான். அங்கு செல்லாதவர்கள் கிடையாது. ஏனால் சா கணேசன் என்ற ஒரு மாபெரும் மனிதர். நீங்கள் தயவுசெய்து தமிழ் கடல் ராயசோ, சா கணேசன் போன்றவர்கள் இப்போ பாருங்க, ஈரோட்டில் பிற்காலத்திலே இளம் தளிர்கள் பல பேர் சிந்தனையாளர்களாக உருவாவார்கள். சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகிறது. அத்தகைய சூழ்நிலை தான் காமர்ஸ் படித்துக் கொண்டிருந்த இவருக்கு ஒரு தமிழ் ஆர்வம் உண்டாகி இப்ப அவர் தமிழ்ல ஒரு கரை கண்ட ஒரு செம்மலாக விளங்குகிறார். இந்த தமிழ் இலக்கியம் படித்தவங்க தான் தமிழ் பேச முடியும் என்பதல்ல, அகில உலகம் பூராவிலும் சென்று பேசிக் கொண்டிருப்பவர். ஏறத்தாழ 20-25 நூல்களை தமிழிலும் 10-15 நூல்களை ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை இங்கு வந்திருக்கின்றார். அவர் ஆன்மீக அடிப்படையில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த ஈரோடு புத்தக திருவிழாவிலே ஆன்மீக சொற்பொழிவுக்கு இடம் உண்டு. நேற்றைய தினம் அறிவியலை பற்றி பேசினோம், இன்று ஆன்மீக செம்மலை அழைத்திருக்கிறோம். தெரியாதவர்கள் சில பேர் பேசலாம். ஆனால் ஆன்மீகம் என்றால் ஒரு அர்த்தமுள்ள ஆன்மீகமாக, அடுத்தவனை பாதிக்காத ஆன்மீகமாக, அனைவரையும் அரவணைக்கிற ஆன்மீகமாக, குன்றக்குடி அடிகளாரின் ஆன்மீகமாக, கிருமானந்த வாரியாரின் ஆன்மீகமாக, அந்த மாதிரி ஆன்மீகமாக இருக்க வேண்டும். கிருபானந்த வாரியாரை எல்லாம் எப்படி போற்றுகிறோம். அதே ஒரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் இந்த இடத்துல பேசாத பேச்சா இதே மேடையில்? சாந்தலிங்க அடிகளார் பேரூர் ஆதீனம் பேசாத பேச்சா இந்த மேடையில்? ஆகவே ஆன்மீகத்திற்கும் இடம் உண்டு. ஆன்மீக செம்மல் இப்போது வந்திருக்கின்றார். அவரிடம் தொலைபேசியில் நான் வர வேண்டும் என்று கேட்டபோது அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. தலைப்பு நான் அவரிடத்தில் அந்த தலைப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நெய்த நூலும் நெய்யாத நூலும், நெய்த நூலும் நெய்யாத நூலும் என்ற ஒரு அருமையான தலைப்பில் பேச இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் என்னன்னா, இந்த தலைமுறையெல்லாம் போயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறை அது உங்களுக்கு காட்டணும். இவங்களையெல்லாம் இவங்க பேச்சை கேட்கணுங்கிறத விட அவங்களையெல்லாம் காட்டணும். 2006ஆம் ஆண்டு வஉசி பூங்காவில் நடைபெற்ற ஈரோடு புத்தக திருவிழா கூட்டத்தில் இதே மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சியின் போது ஜெயகாந்தனை நாம் அழைத்திருந்தோம். அந்த ஜெயகாந்தன் அழைத்த போது ஏறத்தாழ 8000 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இது போன்ற வரவேற்புரையில் நான் சொன்ன போது நான் ஒரு கருத்தை குறிப்பிட்டேன். 2006 2005 தான் ஈரோடு புத்தக திருவிழா தொடங்கப்பட்டது. முதல் முறையாக வஉசி பூங்கா சென்ற போது நான் அறிமுக உரையில் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி இப்போது பார்த்தால் அந்த நிகழ்ச்சியை பற்றி புரியாது. எதிர்காலத்தில் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு, 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் மகன்களிடம், உங்கள் பேரன்களிடம் நாங்கள் ஜெயகாந்தனை பார்த்திருக்கிறோம் என்று சொல்வீர்கள். ஜெயகாந்தன் உரையை கேட்டிருக்கிறோம் என்று பெருமிதமாக உங்கள் பேரனிடத்திலே ஒரு வரலாற்றை பதிவு செய்வீர்கள், கம்பீரமாக சொல்வீர்கள். இன்று அவர் உரை நிகழ்த்த வந்திருக்கிறார், இது வரலாறாக போகிறது என்று 2006 குறிப்பிட்டோம். ஞானபீடம் பெற்ற தமிழ்நாட்டின் மகத்தான எழுத்தாளராக ஜெயகாந்தனை பார்ப்பதே பரவசம் என்பது போல அந்த தலைமுறை, அந்த பழைய தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பேராசிரியர் அவர் இங்க வந்து பேசணும், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். எல்லாரும் அவர் உலக அறிந்தவர் தான். ஆனால் ஈரோடு புத்தக திருவிழாவில் பேச வேண்டும் அல்லவா? அவரை நான் உங்கள் அனைவரின் சார்பாக ரொம்ப மரியாதையோடு அன்போடு நான் வரவேற்கிறேன். அதே போல் அன்பு சகோதரியார், அவர் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஈரோடு புத்தக திருவிழாவிலே நம்முடைய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, ஈரோடு புத்தக திருவிழாவுக்கும் சாலமன் பாப்பையாவுக்கும் ரத்த உறவு, ரத்தமும் சதையுமாக என்று சொல்லுவார்களே, அதுபோல் நான் அதை வர்ணிக்க விரும்பவில்லை. பெரிய ஒரு, நாங்களெல்லாம் பெரிதும் போற்றுகிற மதிக்கிற ஒரு மாபெரும் மனிதர்களில், மாபெரும் ஆளுமைகளில் ஒருவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா. சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையிலே பட்டிமன்றம் போற்ற காலத்திலெல்லாம் இந்த பட்டிமன்றத்திலே வந்து ஒரு அணியிலே இருந்து உரை நிகழ்த்தியவர் நம்முடைய அன்பு சகோதரியார். அவர் உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதுபோல நீங்கள் தொலைக்காட்சிகளிலும்
யூடியூபுகளிலும் அவரது உரையை நீங்கள் எண்ணற்ற உரைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். நான் அவரிடத்திலே சொன்னேன், ஒரு வித்தியாசமான தலைப்பில் நீங்கள் இங்கே பேச வேண்டும், இலக்கியத்தில் மனித நேயம் என்று வைத்துக்கொள்ளலாமா தலைப்பை என்று அவரிடத்திலே உரையாடிய போது, இலக்கியத்தில் மனித நேயம் என்பதை விட இலக்கியத்தில் உயிர் நேயம் என்று வைத்துக்கொள்ளலாம். மனிதர்கள் மீது மட்டும் நேயம் கூடாது, உயிர்கள் அனைத்தின் மீது நேயம் வேண்டும் என்பதை என் தலைப்பாக வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஆகவே இலக்கியத்தில் உயிர் நேயம் என்ற தலைப்பில் சகோதரியார் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவரை உங்கள் அனைவரின் சார்பில் இந்த இடத்திலே வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர் அவரும் தினசரி சரியான நேரத்தில் வந்து விடுகிறார். சுவாமிநாதன் அவர்கள், இன்னும் பல அரசு அலுவலர்கள் வந்திருக்கக்கூடும். உங்கள் அனைவரையும் வரவேற்று, கீழே வந்து ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று, உள்ளே இருந்து அரங்கத்திற்குள் கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்களையும் நான் நெஞ்சார வரவேற்று இந்த அளவோடு என் அறிமுக உரையை, வரவேற்பு உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும், ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். ஈரோட்டு மண்ணில் இலக்கிய விதைகளை விதைத்து அன்பென்னும் விருட்சத்தை வளர்த்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் அன்பு சகோதரர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, மிக தகை சான்ற ஒரு தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற சக்தி மசாலா நிறுவனங்களின் தலைவர் ஐயா டாக்டர் துரைசாமி அவர்களே, இந்த மேடையிலே நெய்த நூலும் நெய்யாத நூலும் என்று பேச வந்திருக்கிற எங்கள் மதுரை கம்பன் கழகத்தின் பொருளாளர், அன்பையே தன் பொருளாக கொண்டிருக்கிற அருளாளர், எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பேராசிரியர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்து இந்த சிரமத்திலும் இந்த நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்கிற ஈரோட்டு மண்ணின் மைந்தர்களே, ஒளிபெருக்கி நண்பர்களே, வீடியோ புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, மஞ்சள் டிஷர்ட் அணிந்த இந்த மண்ணில் புத்தகத் திருவிழாவிற்கு ஸ்டாலின் ஐயாவோடு தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நான் பார்த்ததிலே ஒரு வித்தியாசமான மேடை இதுதான். நான் 2000 பேசிகிட்ருக்கிறேன். 25 ஆண்டுகள் இந்த மாதத்தோடு எனக்கு நிறைவடைகிறது. இத்தனை வருஷத்தில் மேடையிலேயே மக்களும் உட்கார்ந்து கேட்கிற ஒரே மேடை என்றால் இது ஈரோடு புத்தகத் திருவிழாவினுடைய ஒரு மேடை தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் கிடைச்சது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. எப்பயுமே எல்லோரும் கீழே இருப்பாங்க, நம்ம ஏதோ பெரியவங்க மாதிரி மேலே இருப்போம். அப்படி கிடையாது. இன்றைக்கி தலைப்பே உயிர் நேயம்தான். எல்லா உயிரும் சமம் என்றால் பேசுபவர்களும் சமம், கேட்பவர்களும் சமம் என்று இன்றைக்கி எல்லாருக்கும் சமமான மேடையை போட்டு கொடுத்ததற்காகவே ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாங்கள் நேற்று இரவே வந்துட்டோம். பக்கத்தில் ஒரு ஊரில் கல்லூரியில் பேச போயிருந்ததுனால காலையில் மத்தியானம்லாம் எங்களுக்கு உணவுலாம் ரொம்ப சிறப்பாக உபசரிப்பு பண்ணாங்க. அப்போ அங்கே ஒரு இளைஞர் இருந்தார். தம்பி, நீங்கள் எதுவும் கல்லூரி படிச்சிட்ருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க மேடம், நான் 2013 கல்லூரி முடிச்சிட்டேன், சேலம் பக்கத்தில் ஒரு ஊரில் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னார். அப்புறம் இத்தனை வருஷமாக இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு, வருஷம் 12 நாள் இந்த புத்தக திருவிழாவுக்காக நான் என் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு வந்துடுவேன். 12 நாளும் ஸ்டாலின் குணசேகரன் சார் என்ன வேலை எங்களுக்கு கொடுக்குறாரோ அதை நாங்கள் மனமாற செய்வோம். ஒவ்வொரு வருஷமும் 12 நாள் இதுக்காக வந்துடுவேன் அப்படின்னார். கிட்டத்தட்ட 2013 வந்துட்டுருக்கிறார். கல்லூரி முடித்ததுக்கப்புறமும் வந்துட்டுருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டுருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, அவர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், என்னை எந்த நாட்டில் எந்த ஊரில் விட்டாலும் நான் பொழைச்சிக்குவேன் மேம். அப்படி ஒரு ஆளுமையை, ஒரு நம்பிக்கையை, பொறுமையை, மனிதர்களை நேசிக்கிற பக்குவத்தை சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். ஸ்டாலின் என்கின்ற இந்த ஒற்றை மனிதர் தொடங்கி வைத்தது புத்தகத் திருவிழா மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு புதிய சிந்தனையை,
ஒரு புதிய தலைமுறையின் எழுச்சியை, ஒரு புதிய தலைமுறைக்கான நம்பிக்கையை, இலக்கிய உலகின் புதிய வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் வெற்றி பெற்ற மனிதன் என்பதை எதை கொண்டு நாம் அறிய முடியும் தெரியுமா? ஒரு மனிதன் கையில் வைத்திருப்பதால் அவன் வெற்றி பெற்ற மனிதன் அல்ல. ஒரு மனிதன் தன் கையில் எதை வைத்திருக்கிறானோ அதை வைத்து அவனுடைய வெற்றி அளக்கப்படுவதல்ல. ஒரு மனிதன் தன் காலடியில் எதை விட்டு செல்கிறானோ அதை வைத்துத்தான் அவனது வெற்றியை அளக்க வேண்டுமென்றால் இந்த 21 வருடத்தில் மிகச்சிறந்த அடுத்த தலைமுறையை ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அதற்காகவே ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும், அவர் இன்னும் மென்மேலும் அடுத்த தலைமுறையை இதை நோக்கியே நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களையும் அவருக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி புத்தக திருவிழா நம்மலாம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம். 12 நாளும் வருஷம் பேசுகிறோம். இத்தனை அரங்குகள் இருக்கிறது. புத்தகங்கள் வாங்குங்கள், புத்தகங்கள் வாங்குங்கள்னு வர்றவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த புத்தகத்தை வாங்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது? புத்தகம் வாங்குறதுனால 2 செலவு இருக்குங்க. 2 பெரிய செலவு இருக்குது. ஒன்று பண செலவு. எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல புத்தகம் வாங்கணும்னா 200-300 ரூபாய் செலவு பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். அப்படி 200-300 ரூபாய் புத்தகத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக பானிபூரி வாங்கி சாப்பிட்லாம். அதான் நிறைய விற்கிறாங்க. டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்லாம். பேர குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு பிடித்த யாருக்காவது ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு பணம் வேஸ்ட் ஆகிற ஒரு வேலை. இன்னொன்று என்ன செலவு இந்த புத்தகங்களால் அப்படின்னா நேர செலவு. காசு கொடுத்து புத்தகத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதை படிக்கணும். ஒரு நல்ல புத்தகத்தை பொறுமையாக படிக்கணும்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வேணும். நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னு வைங்க, 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லை? இப்போ ஒரு புத்தகத்தை வாங்கும்போது பணமும் செலவாகுது, நேரமும் செலவாகுது. சரியா? இப்போ நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். பணத்தை கொண்டு நம்ம தின்பண்டங்கள் வாங்கலாம், பொருட்கள் வாங்கலாம், பரிசு பொருட்கள் வாங்கலாம். ஆனால் பணத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடியுமா? பணத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடியுமா? முடியாதா? முடியும். பணத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடியும். புத்தகத்தை பணத்தை கொண்டு தானே வாங்குகிறீர்கள். புத்தகங்களை பணத்தை கொண்டு தானே வாங்குகிறீர்கள். நீங்கள் நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்கினாலே நிம்மதியை வாங்கி இருக்கிறீர்கள் என்று. இந்த நேரம் இருக்குல்ல, நீங்கள் நாளைக்கே செஞ்சு பாருங்கள். ஒரு மணி நேரம் எந்த வேலையும் பார்க்காதீங்க, மொபைல் மட்டுமே பாருங்கள். அதுதானே எப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆத்மார்த்தமாக பாருங்கள். 1 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அதில் ரீல்ஸ் வரும், அதில் விளம்பரங்கள் வரும், டான்ஸ் வரும், பாட்டு வரும், சினிமா காட்சி வரும், என்னென்னமோ வரும். 1 மணி நேரம் நீங்களும் அப்படியே ஓட்டி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அதெல்லாம் ஓட்டி விட்டுருங்க. நீங்கள் பேசுகிறது வரும் பிடிக்கிறாங்க பாருங்கள். அதில் ஒருத்தர் இன்றைக்கி ஒரு பிடி சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு அம்மா வந்து இந்த புடவை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா, இதை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 800 ரூபாய் தான், எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 1200 ரூபாய் தான், கண்டிப்பாக வாங்குங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் 1 மணி நேரம் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மொபைலை மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு குழப்பமான மனநிலை, கசகசன்னு குரல்கள், ஒரு தெளிவற்ற சிந்தனை நிச்சயமாக இருக்கும். 1 மணி நேரம் புத்தகம் இன்றைக்கி வாங்குறீங்கள்ல, இந்த வாரத்தில் வாங்கின புத்தகத்தை எடுத்து 1 மணி நேரம் படிங்க. படிச்சுட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு 1 நிமிடம் கண்ணை மூடி பாருங்கள். ஒரு தெளிவான சிந்தனையும் குழப்பமில்லாத மனநிலையும் ஒரு அமைதியான சூழலும் உங்களை சுற்றி தழுவுவதை உங்களால் உணர முடியும். அப்படி என்றால் இப்படி ஒரு ஆற்றலை, இப்படி ஒரு அற்புதத்தை, இப்படி ஒரு ஆசுவாசத்தை புத்தகத்தை தவிர வேற எந்த பொருளாலும் தர முடியாது என்றால் அப்படிப்பட்ட புத்தகத்தை வாங்குவதற்கும் புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்குமான ஒரு அற்புதமான விழாவாகத்தான் இந்த புத்தக திருவிழா இருக்கிறது. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடல் தவளையும் ஒரு கிணற்று தவளையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்கள், அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க. ஒரு நாள் கடல் தவளை கிணத்து தவளை பார்க்க வந்துருக்குது. அது தத்தி வந்துச்சா, இல்லை ஆட்டோ பிடிச்சி வந்துச்சா, ஃப்ளைட் பிடிச்சி வந்துச்சான்னு தெரில, ஆனால் வந்துருச்சு. கிணத்து தவளையோட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. இப்போ கிணத்து தவளை கேட்குது, நீ கடல்ல இருந்து வர்றேன்னு அப்பப்போ சொல்கிறேன், கடல் எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெருசாக இருக்கும் நண்பா அப்படிங்குது. பெருசானா அந்த கிணறு மாதிரி பெருசாக இருக்குமா அப்படிங்குது. சீச்சி, கிணறு ரொம்ப சின்னதுப்பா, கடல் ரொம்ப பெருசு. இப்போ பார், இந்த படியிலேருந்து அந்த படி வரைக்கும் தவி காமிக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு. இல்லை கிணறு ரொம்ப சின்னது,
கடல் வந்து ரொம்ப பெருசு. உடனே அந்த கிணத்து தவளை சொல்லுது, நான் நம்ப மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கிணறை விட உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, இதுதான் பெருசு, நீ போய் சொல்கிற. உடனே கடல் தவளை நீ வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போயிடுச்சு. கூட்டு போய் அந்த பிரம்மாண்டமான கடலை காமிச்சிருச்சு. அப்படியே கிணத்து தவளை மலைச்சு போய் நிற்கிது. என்னப்பா அப்படிங்குது. ஒத்துக்கிறியா, உன்னோட கிணறு ரொம்ப சின்னதுன்னு ஒத்துக்கிறியா? இப்போ கிணத்து தவளை சொல்லியிருக்கிறது, இல்லை இல்லை, கிணறு சின்னது இல்லை, என்னுடைய அறிவு தான் சின்னது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த புத்தகம் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? கிணற்று தவளையாக இருக்கிற நம்மை கடல் தவளையாக மாற்றக்கூடிய வல்லமை புத்தகம் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்றால், அந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தின் பல பகுதிகளை, பல சிந்தனைகளை, பல அனுபவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. தர்ம தீபிகை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு நூல். அந்த நூல் சொல்லுது, இந்த மோசமான துன்பம் நிறைந்த உலகத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ரெண்டு கனிகள் இருக்கிறது. ரெண்டு கனிகள் இருக்கிறது. ஒன்று புத்தகம், இன்னொன்று நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா, இல்லை நிலைக்கிறாங்களா, கடைசி வரைக்கும் வர்றாங்களாங்கிறத யாரும் இன்னைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒருவேளை நண்பர்கள் கைவிட்டாலும் கூட நல்ல புத்தகம் நம்மை ஒருபோதும் கைவிடாது என்பதால் இந்த உலகத்தில், துன்பம் நிறைந்த உலகத்தில், சுயநலம் நிறைந்த உலகத்தில் நமக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கக்கூடியது இந்த புத்தகம் மட்டும்தான் என்பதை நம்ம இந்த கணத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே நம்ம புத்தகம் படிக்கிறோம், ஒரு தேநீர் சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறோம். இப்போ தேநீர் கோப்பையும் வச்சிடறோம், புத்தகத்தையும் வச்சிடறோம். குடித்து முடித்த தேநீர் அங்கேயே இருக்கிறது, படித்து முடித்த புத்தகம் உங்கள் கூடவே வருகிறது. அவ்வளோதான். மற்ற பொருட்களுக்கும் புத்தகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது ஒன்று தான். இன்றைக்கி எனக்கு ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள், இலக்கியத்தில் உயிர்நேயம். அந்த உயிர்நேயம் என்ன அப்படிங்கிறத நான் இதே மொபைலில் பார்த்ததை வச்சே நான் சொல்கிறேன். ஒரு வீடியோ, நடந்த சம்பவமாக ஒரு வீடியோ ஒன்று வந்தது, ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் யாரோ ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக வேகமாக போகுது. ஆம்புலன்ஸ் வந்து வேகமாக தானே போகும், இடையில எந்த வாகனம் வந்தாலும் அது நிறுத்தாது, அந்த சத்தத்தில் எல்லாரும் படக்குன்னு வழி விட்டுருவாங்க. இந்த வாகனமும் வேகமாக போகுது, இந்த ஆம்புலன்ஸ் வேகமாக போகுது. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன நாய்க்குட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணுது. அது மெதுவாக கிராஸ் பண்ணுது. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்ணணும்? டக்குன்னு நிறுத்திடுது, ஸ்லோ பண்ணி அப்படியே மெதுவாக நகர்ந்து அந்த குட்டி நாய் அந்த பக்கம் போகிற வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் வேகம் எடுத்து அந்த ஆம்புலன்ஸ் போகிறது. கீழே ஒருத்தர் பதிவு செய்திருக்கிறார், ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான், உயிர் என்றால் எல்லா உயிரையும் காப்பாற்றுவதற்காக. உள்ள இருக்கிற மனித உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முன்னாடி தத்தி நடந்து போகிற அந்த சின்னஞ்சிறிய உயிருக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். இதுதான் உயிர் நேயம். உள்ளே இருக்கிறவங்க தான் உயிர்னு கிடையாது, முன்னாடி நிற்கிற எல்லா உயிரும் உயிர் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அது உயிர் நேயம். அது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரிந்திருக்கிறது. இன்னொன்று ஒரு மீம்ஸ் படித்தேன். மீம்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு மீம்ஸ் படித்தேன். ஒரு வயதான பெரியவர், வயதானதான் அவர் பெரியவர், வயதான பெரியவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு சில பேர் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க கேட்குறாங்க, 2 நாளாக நீங்கள் பார்க்குக்கே வரல, பதறி போயிட்டோம், என்னாச்சோன்ட்டு, நல்லா இருக்கீங்கல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்கள்ல, அப்புறம் பார்க்குக்கு வருவீங்கள்ல அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாராக இருக்கும்? அவரை மாதிரியே நண்பர்கள், வாக்கிங் போகிற நண்பர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க இல்லைன்னு வைங்க, வேறு யாராக இருக்கும்? அதே பார்க்கில் ஒருவேளை சுண்டல் விற்கிறவங்க, ஏன்னா பார்க்கில் மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க, சுண்டல் விற்கிறவங்களா இருக்கலாம், அருகம்புல் ஜூஸ் விற்கிறவங்களா இருக்கலாம், அவங்களும் கிடையாது. ஒருவேளை துப்புரவு பணியாளர்களாக கூட இருக்கலாம், ஏன்னா அவர் அவங்களோடலாம் நல்லா பழகியிருந்தால் அவங்க கூட தேடி வந்திருக்கலாம், அவங்களும் கிடையாது. அந்த மீம்ஸில் அந்த பெரியவரை பார்க்க வந்தவங்களாம் யார் தெரியுமா? அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய பறவைகள். அது கற்பனை காட்சி தான். அந்த பறவைகள்லாம் அவரை சுற்றி உட்காந்துக்கிட்டு சொல்லுது, 2 நாளாக நீங்கள் பார்க்குக்கு வரலன்னொடனே நாங்கள் பதறி போயிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நாளையிலேருந்து நீங்கள் வந்துடுவீங்கள்ல அப்படின்னு அந்த பறவைகள் அவரிடம் கேட்கிறது. இதுதான் உயிர் நேயம். சக மனிதர்கள் உங்களை தேடாவிட்டாலும் கூட நீங்கள் சிறிது நேரம் ஒரு பறவைக்கு நீங்கள் நேரம் கொடுத்தால், அன்பு செலுத்தினால், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை தேடாமல் போனாலும் அந்த சின்னஞ்சிறு உயிர்கள் உங்களை தேடும் என்பதுதான் உயிர் நேயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று ஒரு குறும்படம், சின்ன படம் தான். ஒரு குழாய், தண்ணி பிடிக்கிற குழாய் இருக்குது. ஒரு குழாயுடைய அந்த ஒரு முனையில் தண்ணி பீச்சி அடிக்குது, நிறைய தண்ணியாக வருது, நிறைய குழந்தைகள். அது ஒரு பணக்கார வீடு,
பணக்கார பிள்ளைங்கள் தண்ணி அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி எரிஞ்சு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஓடுறாங்க, அப்படியே குழாயை மூடாமல் ஓடிடுறாங்க. இப்போ அந்த குழாயுடைய இன்னொரு முனை அப்படி இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறாங்க. அந்த குழாயில் தண்ணி வரலை, அது ஒரு பாலைவனம். நூற்றுக்கணக்கான பெண்கள் குடங்களோடும் குழந்தைகளோடும் கவலை தோய்ந்த முகங்களோடும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. இந்த தண்ணி பீச்சி அடிக்கிற குழாயை ஒருத்தர் வந்து மூடுறாரு, இந்த பக்கம் தண்ணி வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் வீணடிக்கிற பொருட்கள் அது நம்முடைய பொருட்கள், நம்ம காசில் வாங்கின பொருட்கள் நினைக்கிறோம். ஆனால் என் இனிய பெரியவர்களே, நாம் வீணடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் இன்னொருவருடைய தாகம். நம்ம வீணடிக்கிற ஒவ்வொரு பிடி சோறும் இன்னொருவருடைய பசி என்பதை நாம் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டால் நாம் உயிர் நேயத்தோடு வாழ்கிறோம் என்று அர்த்தம். இதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா? கடையேழு வள்ளல்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 7 வள்ளல்களுமே பேரரசர்கள் கிடையாது. இதில் சேரனோ சோழனோ பாண்டியனோ கிடையாது. இந்த 7 பேருமே குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன இடங்களை ஆட்சி செஞ்சவங்க. இவங்களைத்தான் வள்ளல்கள்னு நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. ஏன் நம்மளாம் நினைப்போம் பணம் இருந்தால் உதவி செய்யலாம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பணம் இருக்கிறவங்களாம் உதவி செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே யாருக்கு மனம் இருக்கிறதோ அவர்கள் தான் உதவி செய்வார்கள் என்பதற்கு இந்த கடையேழு வள்ளல்கள் ஒரு பெரிய உதாரணம். சின்ன சின்ன மன்னர்கள் தான். அவங்க பேர்லாம் உங்களுக்கே தெரியும். பாரி, காரி, ஓரி, ஆய், அதியன், நல்லி, பேகன். 7 பேர் வந்துருச்சுல. 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள். இங்கே 7 பேர் என்ன சாதிச்சாங்க அப்படின்னா, பாரி பற்றி உங்களுக்கே தெரியும். முல்லைக்கு தேர் கொடுத்தார். ஓரிங்கிறவர் என்ன பண்ணார்னா, தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு நாடுகளையே கொடுத்துருக்காரு. தாயா ஈரோடு நீ வச்சுக்கோ, ஈரோடு நாடு கிடையாது இல்லையா, சிங்கப்பூர் நீ வச்சுக்கோ, தாய்லாந்து நீ வச்சுக்கோ, இத்தாலி நீ வச்சுக்கோன்னு நாடுகளையே அவர் பாட்டு கொடுத்துருக்கிறார். யார்? ஓரிங்கிறவர். காரிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னை நாடி புலவர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பொருட்கள் கொடுத்து குதிரையும் கொடுத்து விட்டுருக்கிறார். அப்படியே குதிரையில் ஏறி உட்காந்து மாவீரன் மாதிரி போப்பா அப்படின்னு சொல்லி குதிரைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆய் அப்படிங்கிறவர், ஆய் அண்டீரன் அவர் பேர், அவர் என்ன பண்ணியிருக்கார், ஊர்களை கொடுத்துருக்கிறார். அவரே ஒரு குறுநில மன்னர், ஆனால் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு ஊர்களை கொடுத்துருக்கார். ஈரோடை வச்சுக்கோ, சேலத்தை வச்சுக்கோ, ராஜபாளையத்தை வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தர்களுக்கும் ஊர் கொடுக்குறார். நள்ளிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவரை தேடி வருகிற புலவர்களுக்கு இனிமேல் இன்னொருத்தங்க வீட்டில் போய் இன்னொருத்தங்களை நாடி நிற்க முடியாத அளவுக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்கிறார். இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மொத்தமாக கொடுத்து சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு இருக்கிறார். பேகன் என்ன பண்ணார், உங்களுக்கே தெரியும், மயிலுக்கு போர்வை கொடுத்தார். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். இந்த 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள். இந்த 7 பேருமே சிறந்தவங்களா இல்லையா? சிறந்தவங்க தான். ஆனால் புறப்பொருள் வெண்பாமாலை என்கின்ற இன்னொரு இலக்கிய நூல் சொல்லுகிறது, இந்த 7 பேரில் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் 2 பேரை தான் பின்பற்ற வேண்டும்னு சொல்லும். 7 பேருமே சிறந்தவர்கள், கடையேழு வள்ளல்கள்னு கொண்டாடப்படுகிறவர்கள். ஆனால் 2 பேரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். யார் அந்த 2 பேர்? பாரியும் பேகனும். ஏன்? மீதி 5 பேரும் தன்னை நாடி வாசலுக்கு வந்து வாய்விட்டு கேட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த 2 பேர் மட்டும்தான் தனக்கு என்ன தேவை என்று சொல்லவே தெரியாத உயிர்களுக்கு உதவி செய்தார்கள். நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் ஒருத்தங்க கேட்காமையே உதவி செய்யணும். ஏன் அப்படி செய்யணும்? நம்மளை கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்கிறதும் உதவி தான், கேட்காமே நீங்களே போய் செய்கிறதும் உதவி தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒரு உதவி கேட்டு வர்றாங்கன்னு வைங்க, நம்மளே ஒருத்தங்க கிட்ட உதவி கேட்டு போகிறோன்னு வைங்க, எப்படி இருக்கும் நம்ம மனசு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஐயா 4 நாளாக சாப்பிடவே இல்லை, போய் நம்ம பிச்சை எடுப்போம் அப்படின்னா சந்தோஷமாகவா இருக்கும்? எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு பண உதவியோ, பிள்ளைகளுக்கு படிப்புக்காகவோ, ஒரு கல்யாணத்துக்கு அவசர தேவைக்காகவோ, வீடு கட்டும் போது பாதியிலே நின்றுட்டா பணம் புரட்டுறதுக்கோ, எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க வீட்டு வாசலுக்கு பணத்துக்காக போகும்போது கால் பூசுமா இல்லையா? மனசு குறுகுமா இல்லையா? வாய் தயங்குமா இல்லையா? அப்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வருகிறார் என்றால் அவர் உதவி மட்டும் கேட்கவில்லை, மான உணர்வையும் இழந்து வந்து நிற்கிறார். அப்போ அவர் கேட்காமலே இவருக்கு இந்த தேவை இருக்கிறது என்று உணர்ந்து நம்ம போய் செய்யும்போது அவருக்கு உதவி மட்டும் செய்யவில்லை, அவருடைய மானத்தையும் காப்பாற்றுகிற இடத்தில் இருக்கிறோம் என்பதால் கேட்காமையே உதவி செய்வது தான் உண்மையான ஈகை என்று, அதுதான் உண்மையான உயிர் நேயம் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அப்படி நம்ம செய்யணும்? எல்லா உயிரையும் நம்ம ஏன் சமமாக நினைக்கணும்? ஏன் நினைக்கணும் தெரியுமா? எல்லா உயிருமே நம்மளோட சீனியர்.
மனிதனை தவிர நீங்கள் பார்க்குற எல்லா உயிரினமும், அது நாயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், நரியாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை விட சூப்பர் சீனியர். நம்ம தான் லாஸ்ட். இந்த மனித உயிர் குலத்திலேயே கடைசியாக தோன்றிய உயிரினம் மனிதன். ரொம்ப 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 சின்னவங்க. நம்மளை விட மிகப்பெரிய முன்னோர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி பார்த்த உடனே ஒன்று நம்ம ஓடுவோம், இல்லைன்னா அதை விரட்டி ஓட வைப்போம். அந்த கரப்பாம்பூச்சி தோன்றி 500 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. கரப்பாம்பூச்சிக்கு நம்மளை பார்த்தா எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். உன்னை விட நான் எத்தனை நூற்றாண்டு காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன், வந்தப்பையிலே என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன். இந்த பொம்பளை என்னை பார்த்தாலே கத்திக்கிட்டு ஓடுது. நினைக்குமா? நினைக்காத? கரப்பாம்பூச்சி நினைக்கும்ல. நம்மளோட மிக மூத்த உயிரினம் கரப்பாம்பூச்சி. இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள், தேனீக்கள் எல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, மனித குலம் 4 வருடங்களில் அழிந்து போய்விடும். அதோடைய உயிர் கண்ணி அப்படி ஒரு தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த திரைப்படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரே வருஷத்தில் எல்லா மனுஷங்களையும் தின்னு தீர்த்துரும். அவ்வளோ ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. இதையும் அதெல்லாம் செய்யலைன்னா அதுக்கு நம்மளை மாதிரி அறிவில்லை. 6வது அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் வாழவே முடியாது. 6வது அறிவு இருக்கிறதுனால தான் யாரையும் வாழ விடாமல் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இப்படி ஒரு அறிவு நமக்கு இருக்குல்ல. அப்படி இப்போ கரப்பாம்பூச்சி ஒரு புத்தகம் எழுதுதுன்னு வைங்க. இப்போ நம்மலாம் புத்தகம் எழுதுறோம்ல, கரப்பாம்பூச்சி புத்தகம் எழுதுச்சுன்னா ஒரு 3000-4000 பக்கத்தில் அது புத்தகம் எழுதுச்சுன்னா மனுஷனுக்கு எத்தனை பக்கம் கொடுக்கும் தெரியுமா? 4 பக்கம் 5 பக்கம் தான் கொடுக்கும். ஏன்னா அவ்வளவு பின்தங்கி வந்தவர்கள் நம்ம, அவ்வளவு சிறியவர்கள். அவ்வளவு எழுத வேண்டியது மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிறது என்றால் நாம் எல்லா உயிரும் இந்த உலகத்தில் வாழத்தான் வருகிறது. இது மனிதனுக்கான உலகம் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமான உலகம் என்பதை முதல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே நம்ம தான் சாதிச்சோன்னு நினச்சிட்ருக்குறோம். 2 பேர் இறந்து மேலுலகத்துக்கு போயிருக்கிறாங்க. இறந்து மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் யாருன்னா ஒரு பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் அவர்கிட்ட வேலை பார்த்தவர். 2 பேருமே ஒரே நேரத்தில் இறந்து மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. யார் சொர்க்கத்துக்கு போகிறது, யாருக்கு நரகத்துக்கு போகிறதுன்றத கடவுளே சொல்வார் அப்படின்ட்டாங்க. இந்த பணக்காரர் வேலைக்காரரை கொஞ்சம் அப்படி நக்கலாக பார்த்துட்டு நிற்கிறார். வேலைக்காரர் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். இங்கேயும் இந்த மனுஷன் வந்துட்டாரே அப்படின்னு அவர் நின்றுட்டுருக்கிறார். இப்போ கடவுள் நேராக வர்றாரு, 2 பேரையும் பார்க்குறாரு. வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, இவரை நரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார். வேலைக்காரரை கூட்டு போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு. இப்போ இந்த செல்வந்தருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னையா சொல்கிறீங்க, அவன் என்கிட்ட வேலை பார்த்தவன், அவன் சொர்க்கத்துக்கு போவான், நான் நரகத்துக்கு போவேனா? இங்கே பாரு, இங்கே வந்துட்டால் எல்லோரும் சமம். பணக்காரங்க, ஏழை, வேலை கொடுத்தவர், வேலை வாங்கினவர்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் செய்கிற செயல் தான் சொர்க்கமான நரகமானு தீர்மானிக்குது. சரிங்க, அப்படி என்ன சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி அவர் சாதிச்சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மாடு பசியில் தண்ணி தாகத்தில் ஒரு குளத்துக்கு வந்துச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. வரும்போதே அது மயங்கி விழுந்துருச்சு. குளத்து பக்கத்தில் வரும்போது இவன் பார்த்தவன் ஓடி வந்து தண்ணி அள்ளி அள்ளி கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு ஊட்டி இந்த மாடை மயக்கம் தெளிவிச்சு அனுப்பி வச்சார். அந்த மாட்டுக்கு நேயம் காட்டியதால் இவர் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த குளத்தை வெட்டினவனே நான் தான். குளத்துலேருந்து தண்ணி மூண்டு கொடுத்தவனுக்கு சொர்க்கம், குளம் வெட்டினவனுக்கு நரகமா? இது என்ன நியாயம் அப்படின்னு இருக்கிறார். இந்த குளத்தை நான் தான் வெட்டினேன் தெரியுமா? உடனே கடவுள் சொன்னார், நல்லா தெரியுமே, நீ தான் குளம் வெட்டின செலவை விட 2 மடங்கு செலவு பண்ணி அங்கே ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கியே, அதை வச்சு எனக்கு தெரியும் நீ தான் வெட்டின. சிரித்து கொண்டே கடவுள் சொல்லியிருக்கிறார், அவன் செய்தது தர்மம், நீ செய்தது விளம்பரம். விளம்பரத்துக்கு ஒரு நாளும் சொர்க்கம் கிடைக்காது, உண்மையான தர்மத்துக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர் சொன்னார். என்றால் நாம் இன்னைக்கு நிறைய நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நல்லதில் ஏன் செய்கிறோம்னா 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்லது செஞ்சிட்ருக்கோம். உண்மையிலேயே மனதார யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யும். இது மனிதனுடைய ஒரு கெட்ட குணம். எது செஞ்சாலும் அதை கொண்டு வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது. எப்படி இப்படி ஆனோன்னே தெரியல. மற்ற உயிரினம் ஏதாவது இப்படி செய்தா சார்? நம்ம வீட்டு நாய் இப்படி செய்தா? இப்போ நாய் என்னுடைய எஜமானர் மேல் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அவர் கூப்பிட்டா அவங்க மனைவியே 10 தடவை கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்னை ஒரு தடவை கூப்பிட்டாலே நான் ஓடி போய் அவர் முன்னாடி நின்று 30 தடவை வாலாட்டுவேன். அவர் எப்படி மோசமான சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இறைவனுக்கு நன்றி அப்படின்னு என்னைக்காவது எழுதி போட்டிருக்கா? போட்டால் அது எவ்வளோ அவமானமாக இருக்கும். யானை என்னைக்காவது சொல்லியிருக்கா, இன்றைக்கு மட்டும் நான் 58 பேருக்கு ஆசீர்வாதம் செய்தேன்
அதில் ஒருத்தன் என் பக்கத்தில் செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஓங்கி அப்பலாம் போல் இருந்தது. இருந்தாலும் கோவப்படுவது மனித குணம், நாம் அதை செய்யக்கூடாது என்று அமைதியாக இருந்தேன் அப்படின்னு என்னைக்காவது யானை சொல்லியிருக்கா? சொன்னால் என்ன ஆகும்? மற்ற உயிரினங்கள் நமக்கு செய்கிற, இந்த உலகத்துக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் சொல்லி காட்ட ஆரம்பித்தால், விளம்பரப்படுத்த ஆரம்பித்தால், மனுஷன் முகங்காட்டவே முடியாது. என்ன உன் நாய் இப்படி சொல்லுது உன்னை பற்றி, என்ன உன் மாடு உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிச்சு, நடக்குமா நடக்காதா? இப்போ எந்த உயிரினத்துக்கும் இப்படி ஒரு கெட்ட புத்தியே கிடையாது. மழை என்னைக்காவது சொல்லியிருக்கா, நான் 100 சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு பெய்து இருக்கிறேன், ஒரு 10 வேளை இவங்க சந்தோஷமாக தண்ணி சாப்பிட்டு தாகம் தீர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குதா? ஒரு கௌதமன் ஒரு கவிஞர் எழுதினார் சின்ன கவிதை, எந்த மழை துளியிலும் உபயம் எழுதியதில்லை மேகங்கள். எந்த மழை துளியிலும் உபயம் எழுதியதில்லை மேகங்கள். மேகம் நினச்சிச்சுன்னா ஒவ்வொரு மழை துளியிலையும் தான் பேரை எழுதி எழுதி விட்டுருந்தா எவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிரினமும், எந்த இயற்கையின் படைப்பும், எந்த இயற்கையின் ஆசீர்வாதமும் தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்வதே இல்லை. ஆனால் ஒற்றே ஒரு உயிரினமாக இருக்கிற மனித குலம் இவ்வளவு மோசமாக போயிருக்கிறது. காமராஜர் ஒரு தடவை தஞ்சாவூர் பக்கம் போயிருக்கிறார், நண்பர்களோடு போயிருக்கிறார். ஒரு சின்ன கோவில் பார்க்குறதுக்கே அழகாக இருந்திருக்கு. இவங்க கொண்டு வந்த சாப்பாடு அங்கே வெளியில் வச்சு சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டுட்டு கோவிலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. வந்தோடனே காமராஜர் சிரிச்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் நண்பர் கேட்டிருக்கிறாரு, என்னங்க திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்லை இந்த கோவில் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, இதை கெட்டின சிற்பி பேர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லையே, எங்கேயுமே இல்லையே. இந்த கோயிலை கெட்டின சிற்பி பேர் எங்கேயுமே இல்லை, ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தர் உள்ள ஃபேன் வாங்கி போட்டு 8 பேர் அதை எழுதியிருக்கிறாங்க, அதை நினச்சி சிரிச்சேன் அப்படின்னாராம் காமராஜர். நம்ம செய்கிற உபயம் என்பது காலத்தை தாண்டி நிலைத்து நிற்க வேண்டுமே தவிர, நம் பெயரை எழுதி வைப்பதால் மட்டுமே நிலைத்து நின்றால் அது உண்மையான உயிர் நேயமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே அப்படித்தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம், நம்ம சேர்த்த செல்வம், நமக்கு கிடைத்திருக்கிற செல்வம் எல்லாமே நம்மளோடது அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு மோசமான சிந்தனை. இறையன்பு சார் தான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். நம்ம இவ்வளோ நாள் நினைப்போம்ல, மனுஷங்க ஏங்க இப்படி ஏற்றத்தாழ்வாக இருக்கிறாங்க, இறைவன் தான் இந்த பூமியை படைச்சான்னு உண்மையாக இருந்தால் நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கணும். பண வசதியிலேயாவது ஒருத்தர் பணக்காரர் இருக்கார், ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார். ஏன் கடவுள் இப்படி படைச்சார்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இதுக்கான பதிலை இறையன்பு சார் எழுதின அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். நபிகள் நாயகம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக அவர் எழுதியிருந்தார். நபிகள் நாயகம் அவர் கூட அக்பர் அலின்னு அவருடைய உறவினர் ஒருத்தர் கூடவே இருப்பார். அவர் கூட எப்பயுமே அவருடைய சீடர்கள், நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. திடீர்னு நபிகளை பார்க்க யாராவது வரும்போது ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஒருத்தவங்க அப்படி தான் பேரிச்சம்பழம் கொண்டு வர்றாங்க. நபிகள் இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படிங்கிறார். இப்போ அக்பர் அலி கேட்குறார், நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கவா? நான் கொடுத்த மாதிரியே கொடு அப்படின்ட்டு போயிடுறார். இவர் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறார். சில நாட்கள் போகிறது, யாரோ ஒருத்தவங்க திராட்சை பழம் ஒரு கூட நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நபிகள் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பிரித்து கொடு. நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கவா? நான் கொடுத்த மாதிரியே கொடுத்துரு. இவர் மறுபடியும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறார். இப்போ கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், இறைவன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியணும்னு ஒரு ஆசை வரும்ல. இன்னொரு நாளைக்கு ஈச்சம்பழம் யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க எப்படி கொடுக்கணும்னு. உடனே கூட இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டாம், இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லுங்கள். அதான் கேட்குறாங்கள கொடு அப்படின்ட்டு போயிட்டார். நபிகள் நாயகம் போனோடனே இந்த அக்பர் அலி என்ன பண்ணுறாரு, ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 20, ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்காம இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு கூடிய கவுத்திட்டார். இந்த ஒன்றுமே கிடைக்காதவங்க, 1, 2 கிடைச்சவங்கலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் நபிகள் நாயகத்திட்ட போகிறாங்க. நிறைய கிடைச்சவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இந்த ஒன்றுமே கிடைக்காதவங்க இவர்கிட்ட உங்கள் உறவினர் இப்படி பண்ணிட்டார். எப்படி பண்ணார்? இந்த அவருக்கு நிறைய கொடுத்தாரு, எனக்கு 2 தான் கொடுத்தார், இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, அந்த அவருக்கு 1 தான் கொடுத்தார். சிரிச்சுக்கிட்டே நபிகள் சொல்லியிருக்கிறார், ஒருத்தருக்கு நிறைய கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. நிறைய கிடைத்தவர் தன்னிடம் இருப்பதில் ஒரு பகுதியை ஒன்றுமே கிடைக்காதவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவன் ஏற்பாடு. அதை நீங்கள் செய்தீர்களா? இறைவன் கொடுப்பதாக இருந்தால் இப்படித்தான் கொடுப்பான், சரிசமமாக கொடுக்க மாட்டான். ஒருத்தனுக்கு நிறைய கொடுப்பான், ஒருத்தருக்கு குறைவாக கொடுப்பான். ஏன்? எனக்கு நிறைய கிடச்சிருக்குன்னு எனக்கே தெரியும்ல, ஒருத்தட்ட ஒன்றுமே இல்லைன்னு எனக்கே தெரியும்ல. அப்போ என்கிட்ட இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒன்றுமே இல்லாதவனுக்கு நான் கொடுக்கிறேனா இல்லையா என்பதை இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது இல்லாதவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் ஏற்பாடு. அதுதான் உண்மையான உயிர் நேயமாக இருக்கணும். அந்த நேர்மை நம்மக்கிட்ட இருக்கணும். முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாருங்க, இப்போ கனடாவில் இருக்கிறார்.
அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது, இலங்கை தமிழர், கொக்குவில் அப்படிங்கிற ஊரில் பிறந்து. அவருடைய புத்தகம்லாம் இங்கே இருக்கும், கண்டிப்பாக வாங்கி படிங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவம் தமிழ்லேயே வேணும் அப்படின்னா முத்துலிங்கத்தோடைய எழுத்தை தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவர் இலங்கையில் பிறந்து எல்லா கண்டங்கள்லேயும் பணியாற்றிருக்கிறார். ஐநா சபையில் இருந்திருக்கிறார், உலக வங்கியில் வேலை பார்த்துருக்கிறார், இப்போ கனடாவில் இருக்கிறார், அவங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்போ எல்லா கண்டத்தை பற்றியும் அவருக்கு தெரியும். அங்கே இருந்து வேலை பார்த்துருக்கிறார், சுற்றுலா பயணியாக இல்லை. அவருடைய எழுத்து அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அந்த கடைநிலை ஊழியர்னு ஒருத்தர் இருப்பார்ல, கடைசியாக இருக்கிறவர் அவர் தான். ஒரு படிப்பறிவு இல்லாதவர், இந்த ஏண்ட வேலை எடுத்த வேலை செய்கிறவர், பியூன் மாதிரின்னு வைங்களேன். ரொம்ப குறைந்த சம்பளம் தான் அவருக்கு. ஆனால் அவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கிறார். அவருக்கு வந்து வேலையில் சேர்ந்த உடனே என்னென்ன அலவன்ஸ் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிடுவார். இப்போ எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்காங்க, இந்தாங்க எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்க, அவங்களையும் இதில் சேருங்க அப்படின்னு மொதல் நாள் வந்து இவர்கிட்ட கொடுப்பார். சரின்னு கொடுத்துருவார். கொஞ்ச நாள் ஆனோடனே திருமணம் ஆயிரும். உடனே சொல்லுவார், எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, என் மனைவி இதில் சேருங்க. ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர் கூட கூட அந்த அலவன்ஸ் ரூபாய் கூடும். அதே மாதிரி குழந்தை பிறகுது, மொதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வதுல 2 குழந்தை பிறகுது. அதுக்கும் வந்து ஃபார்ம் கொண்டு வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. அப்பா ஒத்த பைசா விட மாட்டேங்கியே, கரெக்டாக இருக்கிற அப்படின்னு இவரும் எழுதி கொடுக்குறார். எல்லாத்துக்கும் உரிய அந்த படியே இவர் வாங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் வர்றாரு, 2-3 நாள் கழித்து சம்பளம் போடுகிற தினம் ஒரு ஃபார்மோடு வர்றார். ஏன்னா அடுத்து மறுபடியும் குழந்தை பிறந்துருச்சா? இல்லை, என்னுடைய 2 குழந்தைகளும் இறந்து போயிடுச்சு. அச்சோ, என்னப்பா என்ன செய்யணும்? நீ இப்போ லீவ் எடுத்துகிட்டு போ. இல்லை, போகத்தான் போகிறேன், நீங்கள் இன்னும் 2 நாளில் சம்பளத்துக்கு பட்டியல் அனுப்புவீங்கள்ல, அதுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைகளுக்குரிய அலவன்ஸை கட் பண்ணிடுங்க, அதுக்கு தான் ஃபார்ம் கொடுக்கவங்க. அப்படி மிரண்டுறாரு. நீ ஏற்கனவே வறுமையில் வாடுறப்பா, இவ்வளோ பெரிய குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஏழ்மையில் இருக்கிறவன், உன் சம்பளமே ரொம்ப குறைவு தான். இப்போ எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற உன் குழந்தை இறந்து போனது யாருக்கும் தெரியாது, அதனால் இருக்கட்டுமே, இது எதுக்கு கட் பண்ணணும், யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த கடைநிலை ஊழியன், கல்வி அறிவு இல்லாதவன், அந்த ஏழ்மைப்பட்ட மனிதன் பதில் சொல்லியிருக்கிறான், இது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்ல. இதுதான் நேர்மை. யாரும் பார்க்கிற போது ஒழுக்கமாக இருப்பது அல்ல நேர்மை. யாருமே பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழலிலும் யார் ஒருவர் ஒழுக்கமாக தனக்கு உண்மையாக இருக்கிறாரோ அதுதான் நேர்மை. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லையாங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. அப்போ நம்ம மனதுக்கு நாம் உண்மையாக இருப்பது தான் இந்த உயிர்களை நேசிக்கிற உண்மையானது அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு ஒரு பழைய நூல் இருக்குது. நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வழி சொல்லுது. நீங்கள் நோன்பு இருக்கணும், விரதம் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், நல்லது செய்யணும், அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. 5 விஷயம் சொல்லுது. பஞ்ச மூலம்னா 5, சிறு பஞ்ச மூலம் 5 வழிகள் என்னென்னா, குளம் வெட்டணும், மரம் நடணும், ஏழை மக்கள் இருக்கிற இடத்துல கிணறு வெட்டணும், விவசாய வயல் தரிசு நிலத்தை மாற்றி விவசாய நிலமாக மாற்றணும், பாதை போட்டு தரணும். இந்த 5 நம்ம செய்கிறோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவோம். ஆனால் இதை எப்படி செய்யணும்? விளம்பரம் இல்லாமல் செய்யணும். இது வந்து சொர்க்கத்துக்கு செல்லும் வழின்னு சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மன்னர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த கடையேழு வள்ளல்கள் ஆய் அண்டீரன் பற்றி சொன்னேன் இல்லையா? ஆய் அண்டீரன் எல்லாருக்கும் நல்லது செய்வான். அவர் கூட பழகின புலவர் சொல்லுகிறார், இவன் இன்னைக்கு நல்லது செஞ்சோம்னா நாளைக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்கிறதுக்காக நல்லது செய்ய மாட்டான். தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய சான்றோர்கள் இதை செய்தார்கள் என்பதற்காகவே இவன் நல்லது செய்கிறான். சொர்க்கம் கிடைக்காட்டாலும் அதை அவன் செய்வான். நரகம் கிடைக்கும்னு சொன்னால் கூட அவன் நல்லது செய்வான். ஏன்? எங்கள் முன்னோர்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் இப்படித்தான் நேர்மையாக இருந்திருக்கிறார்கள், உண்மையாக இருந்திருக்கிறார்கள். அதை நான் பின்பற்றுவேன். அதுதாங்க நெறி. நம்ம தாத்தாவுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. எங்கள் தாத்தா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கிறார். அப்போ நான் அப்படி தான் இருப்பேன். எங்கள் அப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறார். நான் அப்படித்தான் வளருவேன். பிற பெண்களை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் என்று எங்கள் அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நான் இப்படி வாழ்கிறேன் என்று வீட்டில் உள்ள முன்னோர்கள், முன்னத்து ஏர்கள் காட்டிய நல்ல வழியில் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அப்படி வளர்கிறார்களா? இல்லை அவர்களை நாம் அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்விக்கு நாம் விடையை தேடிவிட்டோம் என்றால் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யலாம். இதை நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பொதுநலம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, நல்லது செய்கிறதுலாம் பொதுநலம். இல்லை இல்லை, இது சுயநலம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதால நமக்கும் நல்லது நடக்கும் என்கின்ற சுயநலம். ஹாரியட் லூயிஸ் ஜெரோம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், வெளிநாட்டு எழுத்தாளர், அவர் ஒரு சின்ன கதை ஒன்று எழுதியிருந்தார். அது ஒரு நல்ல பனிக்காலம். வெளிநாட்டிலலாம் உங்களுக்கே தெரியும், பனிலாம் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் சார் வந்திருக்கிறாங்கல்ல, பனி அப்படியே பொழியும். இங்கே மழை பெய்கிற மாதிரி பனி அப்படியே பெய்யும்.
ஒரு இரவு நேரம் பயங்கரமாக பனி விழுகிற ஒரு நேரம். ஒரு வீட்டின்ல அந்த முன்கூரை மாதிரி இருக்கும்ல, மரத்தில் செய்யப்பட்ட கூரையில் சின்ன சின்ன சதுரமாக இருக்கும். அங்கே ஒவ்வொரு சதுரத்துலேயும் ஒரு புறா இருக்குது, ஓரளவு கதகதப்பாக தன்னை பாதுகாத்துக்கிட்டு. அந்த வீட்டுக்கு எதிர்க்க ஒரு மரம் இருக்குது, அங்கே நிறைய சின்ன சின்ன குருவிகள் இருக்குது. ராபின் பறவைன்னு சொல்லுவாங்க, குட்டி சிட்டுக்குருவி மாதிரி. அந்த பறவையெல்லாம் அடி அந்த பனியில் நனையுது. இப்போ அந்த பறவைகள்லாம் அந்த புறாக்கிட்ட கேட்குது, ரொம்ப பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்களால் வேறு எங்கேயும் போக முடியாது, இரவு நேரம் விடிகிற வரைக்கும் நீங்கள்லாம் பெரியவங்க தானே, எங்களை விட கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். எப்படிப்பா உதவி செய்ய முடியும், நாங்கள் என்ன பங்களாவா கட்டி வச்சுருக்கோம், நாங்களே இந்த சின்ன இடத்துல தானே இருக்கிறோம். இந்த குருவிகள்லாம் சொல்லுது, உங்களை விட நாங்கள் ரொம்ப குட்டியானவங்க தானே, உங்கள் சிறகுகளுக்குள்ளே நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா விடிகிற வரைக்கும் இருந்துட்டு காலையில் போயிடுவோம், ஏன்னா இந்த மரமே உறைஞ்சி போச்சு, இன்னும் நேரம் ஆக ஆக நாங்களாம் செத்து போயிடுவோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு அந்த சின்ன சின்ன குருவிகள்லாம் ரொம்ப மன்றாடி கேட்குது. இந்த புறாக்களுக்கு மனசே கேட்கல, ஐயோ நம்மளோட சின்ன உயிரினங்கள் நம்மளை கெஞ்சுதேன்ட்டு, சரி வாங்கப்பா கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்க வாங்கன்னு எல்லா புறாவும் கூப்பிடுது. ஒரே ஒரு புறா மட்டும் சொல்லுது, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, நமக்கே இடம் இல்லை, நம்மளே ஒரு 15 பேர் தான் இருக்கும், அவங்க 30-40 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் 2 பேர் 3 பேர் வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம், நாளைக்கு நம்மளே ஒரு வேளை கீழே விழுந்து கூட செத்து போயிடுவோம், தயவு செஞ்சு உதவி செய்யாதீங்கன்னு ஒரு புறா மட்டும் சொல்லுது. ஆனால் மற்ற புறாக்கள் அப்போல்லாம் ஒரு உயிர் கெஞ்சும் போது விட முடியாதுப்பா, வரட்டும்ப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாம் அதை இருக்குள்ளே 2 பேர் 3 பேர்னு அந்த குட்டி குருவிகளை அரவணைச்சிக்குது. காலையில் விடியுது, சூரியன் பொலன்னு லைட்டாக வர்றான், எல்லா பறவைகளும் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குது, ரெக்கைக்குள் இருந்து இந்த குட்டி குட்டி குருவியெல்லாம் சிறகடிச்சு வெளியே வருது. அந்த யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சுல்ல, அந்த புறா செத்து கீழே விழுகிறது. ஏன்னா விடிய விடிய பெஞ்ச பனியில் அது உறைஞ்சி போயிடுச்சு. இந்த புறாக்கள் ஏன் சாகலை தெரியுமா, ஒவ்வொருத்தர் ரெக்கைக்குள்ளேயும் 2 குருவி 3 குருவி இதை கட்டி அணைத்து கொண்டு இருந்ததால் இதனுடைய உடல் வெப்பம் அவர்களுக்கும் அதனுடைய வெப்பம் இவர்களுக்கும் கடத்தப்பட்டதால் உதவி செய்தவைகள் பிழைத்து விட்டன. உதவியே செய்ய மாட்டேன்னது உறைஞ்சு போய் இறந்து போச்சு. ஆனால் இன்னொருக்கு உதவி செய்வது என்பது பொதுநலம் மட்டுமல்ல, அது சுயநலம். தர்மம் தலை காக்கும் என்று நம் பெரியவர்கள் சொன்னது வெற்று வார்த்தை இல்லை. ஒரு இடத்தில் செய்கிற தர்மம் இன்னொரு இடத்தில் நம் தலை காக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இதைத்தான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உதவி செய்கிறவன் தான் உயிர் வாழ்வான், உதவி செய்யாதவன் செத்த பிணத்துக்கு சமம் என்று அவ்வளவு கடுமையாக வள்ளுவன் சொன்னார். என்றால் இந்த வாழ்க்கை ஒப்புரவாக வாழ்வதற்கான வாழ்க்கை. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ராமாயணத்தில் நீங்கள் கேள்விப்பட்டது தான், ரொம்ப சாதாரணமாக ஒரு காட்சி. சீதை ராமன் கூட கிளம்பிட்டாங்க, நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இப்போ நாட்டை விட்டு கிளம்பும் போது சுமந்திரன் அவங்களுடைய மந்திரி இவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு அங்கே போய் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டே கேட்குறார். இப்போ சீதைக்கிட்டே கேட்குறார் சுமந்திரன், அங்கே போய் என்ன சொல்லணும். சீதை சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல மருமக, அத்தையர் 3 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள், நான் ஒரு பொற்பூ வளர்க்குறேன், கிளிகள் பறவைகள்லாம் வளர்க்குறேன், அதையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடணும்னு என் தங்கைகளுக்கு மறக்காமல் சொல்லிடுங்க. இவ எத்தனை நாள் போகிறா, 14 வருஷம் காட்டுக்கு போகிறா. இவளே திரும்பி எப்போ வருவா எப்படி வருவான்னு தெரியாது. இந்த பறவையும் பூவும் எக்கேடு கெட்டு போனால் நம்மளுக்கு என்ன, இப்போ நம்மளே நினைப்போம்ல, நானே இப்படி நாட்டை விட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறேன், அந்த பறவை எப்படியும் போட்டுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சீதை அந்த பறவைகளை அந்த பூக்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுன்னு என் தங்கச்சிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த காட்சி முடிஞ்சிருது. இந்த அன்பு இருக்கு இல்லையா, ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினச்ச அன்பு இவளுக்கு எப்படி கிடைக்குது தெரியுமா. காட்டில் ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிறான், யார் காப்பாற்ற வர்றா, ராமனும் பக்கத்தில் இல்லை, இலக்குவனும் பக்கத்தில் இல்லை. ஜடாயு என்கின்ற ஒரு பறவை அந்த ராவணனோடு போரிட்டு தன் சிறகுகளை இழந்து தன் உயிரையே விடுகிற சூழ்நிலைக்கு வந்துடுது. அப்போ ஒரு பறவைக்கு உயிர் நேயத்தோடு நாம் மனசு கொடுத்தால் நம் உயிரை காப்பாற்றுவதற்கு தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்ற இன்னொரு பறவை வரும் என்று கம்பன் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அப்படியே நடக்குது பாருங்க, ஒரு பறவைக்கு உதவி செஞ்சால் இன்னொரு பறவை உதவி செய்யும். இப்போ ஜடாயு நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இறந்து போயிடுது. இப்போ ஒருத்திக்காக தன் உயிரையே ஒரு பறவை கொடுக்குது. இந்த பறவைக்கு என்ன கிடைச்சது, தசரதனுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஜடாயுக்கு கிடைச்சது. தசரதன் இறந்து போனார், யார் ஈமச்சடங்கு செய்யணும், ராமன் செய்யணும். ராமன் அங்கே இல்லை. ஆனால் தன் தந்தைக்கு செய்ய முடியாத ஈமச்சடங்கை தன் தந்தையின் நண்பனான ஒரு பறவைக்கு பரம்பொருளே செய்திருக்கிறது என்றால், ஆபத்தில் இருக்கிற ஒருவரை காப்பாற்றும் போது நமக்கு என்னென்னமோ கிடைக்கும் என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி கதை தான் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கோயம்புத்தூரில் நாக்கி பிரசாத்னு அவர் பேர். சின்ன கதை தான், லோன் அப்படின்னு வீடு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தலைப்பு. ஒரு கணவன்கிட்ட மனைவி சொல்கிறாங்க, எங்க
நல்ல வேளை 2 மாதமாக நம்ம அலைஞ்சு திரிஞ்சு லோன் கிடச்சிருச்சு, செக்கு வந்துருச்சு, நீங்கள் உடனே போய் வீட்டு வேலையை ஆரம்பிங்க. 2 மாதமாக வீடு அப்படியே பாதியில் நிற்கிது, எல்லாரும் நம்மளை கேள்வியாக கேட்குறாங்க, டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிருங்க. இப்போ அந்த செக்கை கையில் வச்சுக்கிட்டு கணவர் சொல்கிறார், இல்லைம்மா இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு ஆரம்பிப்போம். என்னங்க இப்படி உளர்றீங்க, வீடு அப்படியே பாதியில் நிற்கிதுங்க, பணம் கையில் வந்துருச்சுங்க, வேலையை பாருங்கள். இல்லை நேற்று தாம்மா நான் போய் பார்த்தேன், நம்ம ரொம்ப நாளாக வீட்டு கெட்டாமல் அப்படியே விட்டுட்டோம்ல, அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு குருவி கூடு கட்டி இருக்குது, இப்போ தான் முட்டை போட்டிருக்குது, இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சா அது குஞ்சு பறவைகளோட கொஞ்சம் பெருசாகி வீட்டை விட்டு வெளியில் போயிடும். நமக்கு வீடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பறவைகளுக்கும் வீடு முக்கியம் தானம்மா. நாம் வாழ்கிறதுக்காக வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் இன்னொரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களாக சென்ற பிறகு நாம் வீட்டை கட்டி குடியேறுவோம், அதுவும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருக்கணும். இவ்வளோதாங்க ஒரு எளிய வாழ்க்கை. நம்மை சுற்றி இருக்குல்ல எல்லா உயிர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன இடத்தை கொடுத்து வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். முபாரக் அப்படின்னு ஒரு இளைஞன் ஒரு சின்ன கவிதை எழுதினான். வீட்டில் முடங்கி கிடக்கிற பெரியவர்களுக்கு சோறு பொங்கும்போது வாசலில் முடங்கி கிடக்கிற நாய்களுக்கும் சேர்த்தே ஒரு பிடி போடுகிற அம்மாவின் அன்பில் தெரிந்து கொண்டேன் மனிதம் என்றால் என்ன என்பதை. அதுதாங்க மனிதம். என் கூட வாழ்கிற மனிதர்களுக்கு மட்டும் செய்கிறதா மனிதம்? என்னையே நம்பி அந்த தெருவிலே வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் செய்வது தான். அதைத்தான் நம்ம பக்தியும் சொன்னது. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நீங்கள் இன்னொரு மனிதனை காயப்படுத்தாமல் அன்போடு பேச கற்றுக்கொண்டாலே அதுவே ஒரு மிகப்பெரிய உயிர் நேயமாகத்தான் இருக்க முடியும். ஆரூர் தமிழ்நாடன் என்றவர் ஒரு சின்ன ஹைக்கூ கவிதை எழுதினார். ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்தோம், சங்க இலக்கியத்திலேருந்து வந்தோம்ல, ஹைக்கூ கவிதையோடு நம்ம முடிவு பண்ணலாம். ஹைக்கூ கவிதை ஒன்று எழுதினார். ஒரு சிறுவன் தூண்டில் போட்டிருக்கான், குளத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தூண்டில் போட்டிருக்கான். தூண்டில் சிறுவன் அவன் முகத்தில் பசி, இறக்கப்பட்ட மீன் இரையை கடித்தது. தூண்டில் சிறுவன் முகத்தில் பசி, இறக்கப்பட்ட மீன் இரையை கடித்தது. இந்த மீன் பார்க்குது, ஐயோ இந்த பையன் ரொம்ப நேரமாக அதை போட்டுகிட்டே உட்காந்துருக்கான், பசியோடு இருக்கான், நம்ம தானே யாராவது ஒருத்தங்க பசியாற்ற முடியும்னு அது வேணுனே போய் அந்த புழுவை கடித்து சாப்பிட்டது, அவனுக்கு உணவாக போனது. நம்ம உயிர் நேயம் என்று நாம் செய்கிறதைத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் எத்தனையோ உயிரினங்கள் நம் பக்கத்திலேயே இருந்து நமக்கான வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் பழனி பாரதி காடு அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். இதோடு முடிச்சிடும், உயிர் நேயம் தானே. மற்ற விலங்குகளையும் நம்மளையும் ஒப்பிட்டு ஒரு சின்ன அழகான கவிதை. இப்போ இதையெல்லாம் கேட்குறார் பழனி பாரதிங்கிற கவிஞர். பேசாமல் நம்மளுமே ஒரு விலங்காக போயிடலாமோ, மனுஷ வாழ்க்கையை விட விலங்கு வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை நடத்துகிறார். நானும் ஒரு விலங்காக பிறக்க நினைத்து கலந்து ஆலோசித்தேன் மற்ற விலங்குகளை. இப்போ அவர் கேட்குறார் ஒவ்வொரு விலங்குகிட்டே, நானும் வந்துடவா அப்படின்னு. புலி கேட்குது, போராட தெரியுமா என்று கேட்டது புலி. நன்றி மறக்காமல் இருக்க தெரியுமா என்றது நாய். தன்மானத்தோடு வாழ முடியுமா என்றது கவரி மான். அடுத்தவர் அழுக்கை தயங்காமல் உன்முதுகில் சுமக்க தெரியுமா என்றது கழுதை. பாலைவனங்களை கடக்க முடியுமா என்றது ஒட்டகம். பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா என்றது குதிரை. எல்லாரையும் ஆசீர்வதிக்க தெரியுமா என்றது யானை. இருட்டிலும் பார்க்க தெரியுமா என்றது பூனை. ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க தெரியுமா என்றது கங்காரு. ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க தெரியுமா என்றது கங்காரு. வைக்கோல் கன்று கொடுத்தாலும் வைக்கோல் கன்று வைத்தாலும் உன்னால் பால் சுரக்க முடியுமா என்று கேட்டது பசு. நான் முடிவு செய்துவிட்டேன், அக்ரிணை எல்லாம் உயர்திணை ஆகிவிட்ட பிறகு விலங்காக வேண்டுமெனில் விலங்காகத்தான் வேண்டுமெனில் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மமரர்க்காக புறமிசையே முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. திரளான கூட்டத்தை பார்க்கும் பொழுது 83 வயது 13 வயதாக மாறிவிட்டது. நான் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. அதிலே முதலில் கார்மழை பெய்தது.
அப்புறம் ராஜபாளையத்திலிருந்து கவிதா மழை பெய்தது. அதுக்கப்புறம் மெல்பர்ன்ல இருந்து ஒரு டாக்டர் மலை, அப்படியே குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பள்ளு, திருக்குறள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் முன்னால சமையலில் மட்டும்தான் சக்தி மசாலா மணக்குமா, தமிழ் அரங்கத்திலும் மணக்கும் என்று துரைசாமி ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இப்ப யாரை பாராட்டுறது? மேடையிலே வீற்றிருக்கின்ற மெல்லிய பூங்காற்றுக்கள் இவர்களை பாராட்டுவதா? இல்லை. எல்லோரும் போய்விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இல்லை இல்லை, நாங்கள் இருக்கிறோம், தமிழ் கேட்காமல் போக மாட்டோம் என்று கீழே இத்தனை பேர் வந்து உட்கார்ந்திருக்கிறார்களே, இவர்களை பாராட்டுவதா? அற்புதமாக பேசிய கவிதா அம்மையாரை பாராட்டுவதா? ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் இங்கே இப்படி ஒரு பண்பையும் ஒழுக்கத்தையும் இத்தனை ஆண்டுகளாக உண்டாக்கி தந்திருக்கிறாரே, அவரை பாராட்டுவதா? யாரையும் பாராட்டவில்லை, வான்மழையை பாராட்டுகிறேன். ஏன் மழை ஏன் பெய்தது தெரியுமா? கீழே இருப்பவர்கள் எல்லாம் மேடைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தினாலே மழை பெய்தது. வான்மழைக்கு என்னுடைய வணக்கங்கள். அம்மா, திருக்குறள்ல 2வது அதிகாரமே மழை தானே, வான்மழை தானே, வான் சிறப்பு தானே. சாக்ரட்டிஸ சிறையில் போட்டாங்க. நாளைக்கு காலையில் நஞ்சு கொடுக்க போறாங்க. அவர் சிறையில் கிடக்கிறார். அடுத்த அறையிலிருந்து ஒருத்தன் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அருமையான பாட்டு. சாக்ரட்டிஸ் கேட்கிறார், இன்னொரு முறை பாடுன்னார். பாடினான். 3வது முறை பாடுன்னார். பாடினான். 4வது முறையும் பாடு. ஏன்யா, நீ தான் நாளைக்கு சாக போற, என்னத்துக்கு இந்த பாட்டை இத்தனை முறை கேட்கிறேன்? சாக்ரட்டிஸ் சொன்னார், சாவதற்கு முன்னால் நான் இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக சாவதற்கு நினைக்கிறேன். அறிவு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டு போகக்கூடாது, உணவு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டு போகலாம். புரியுதா புரியலையா? அறிவு கொடுக்கக்கூடிய புத்தகங்களை 250 கடைகளில் வைத்து வாருங்கள், அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று ஈரோட்டிலே மக்கள் சிந்தனை பேரவை ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குமானால் அதற்கு போகாமல் இருக்கக்கூடாது. சாப்பிட்ற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் 3 மணி நேரத்துக்கு தாங்குமா? அப்புறம் அவ்வளவுதான், போகலைன்னா அது மேற்கொண்டு கஷ்டம். அறிவு 7 ஜென்மத்துக்கும் போகாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. அதனாலே அறிவை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த பேரவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் திருவடிகளையும் வணங்கி என் தலைப்புக்குள் போகிறேன். ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா? இந்த கடிகாரம் அநியாயமாக ஓட போகுது, அதுதான் கவலை. இந்த கூட்டத்தை பார்த்தா நாளைக்கு காலையில் வரைக்கும் பேசலாம் போல இருக்கு. ஸ்டாலின் குணசேகரன் விடமாட்டார். நெய்த நூலும் நெய்யாத நூலும். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஒரு பெரியவர் ஒரு காரில் வர்றார். என்ன பெரியவர், அவருக்கு அப்போ வயசு 38 தான். 38 வயசு. ஆனால் உண்மையில் பெரியவர், வயதில் இளையவர். 38 வயசு. ஒரு காரில் உட்கார்ந்துருக்கார். அவர் கூட ஒரு 7-8 பேர் காரில், பெரிய கார் உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட் அடைச்சி விட்டேன். நமன சமுத்திரம் கேட் அடைச்சி விட்டேன். கேட்ட அடைச்சேன், கேட்காமலே அடைச்சி விட்டேன். அடைச்சாச்சு. இவர் மாட்டிக்கிட்டார். இனிமேல் ரயில் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இது அந்த கேட்டுக்காரனுக்கும் அங்கே வெள்ளரிக்காய் விற்கிறவனுக்கும் ஒப்பந்தம். இந்த பெரியவர் உட்கார்ந்திருந்தாரே, 38 வயசு, கீழே இறங்கினார். ஒரு கடைக்கு போனார். கடையில் வெள்ளரிக்காய் வியாபாரம். ஒரு அம்மா விற்றுக்கிட்டு இருக்காங்க.
போனாரா, ஒரு 15 வெள்ளரிக்காய் எடுத்தார். அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய மனுஷன் கார்லேருந்து இறங்கி வரார். 15-16 வெள்ளரிக்காய் கொண்டு வந்து காரில் இருக்க அத்தனை பேருக்கும் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. வெயிலுக்கு வெள்ளரிக்காய் அவ்வளவு நல்லது. சாப்பிட்டாங்க. இவர் வந்தார். பணம் கொடுக்கணுமா இல்லையா? பைக்குள்ள கையை விட்டார். 1947 நான் சொல்ற நிகழ்ச்சி 1947. எத்தனை வருஷம் ஆச்சு கற்பனை பண்ணுங்க. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. வந்தார், கையை உள்ள விட்டார். 100 ரூபாய் எடுத்தார். அந்த அம்மாட்ட கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. சாமி, எல்லாம் 8 அணா தான். 8 அணானா 50 பைசா சார். 8 அணானா 50 பைசா. எல்லாம் 8 அணா தான். 100 ரூபா கொடுத்தா நான் சில்லறைக்கு எங்கே போவேன்? நீயே வச்சுக்க அம்மா. அவளுக்கு உலகமே சுத்திருச்சு. என்னடா 50 பைசாவுக்கு ஒரு மனுஷன் 100 ரூபா நோட்டை கொடுத்து விட்டு நீயே வச்சுக்கோன்ட்டாரே. அவ்வளவுதான். எந்திரிச்சா. இருந்த வெள்ளரிக்காய் எடுத்தா. வந்தவன் போனவன், பஸ்ஸில் உட்கார்ந்திருந்தவன், காரில் இருந்தவன், அத்தனை பேருக்கும் வாரி வழங்கிட்டான். வீட்டுக்காரன் வந்தான். என்னடி எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கற? மச்சான், அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல காருக்குள்ள, அவர் 8 அணாவுக்கு வெள்ளரிக்காய் வாங்கினார். 100 ரூபா கொடுத்தாரு. அவர் கொடுத்த 100 ரூபாயை தொட்டனா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு தோணி போச்சு. அதனால எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த காருக்குள்ளேருந்து இறங்கி வந்தாரு. 100 ரூபா நோட்டை கொடுத்தாரு. 50 பைசாவுக்கு 100 ரூபா நோட்டை கொடுத்து விட்டு நீயே வச்சுக்கன்னு சொன்னாரு. அவர் யார் தெரியுமா? காரைக்குடியில் கல்லூரியை கட்டிய அழகப்பர் என்ற வள்ளல். நீங்க வள்ளல்களை பார்த்தது இல்லையா? இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கோடிக்கணக்கில் எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ற பொழுது இந்த கோடிங்கிற வார்த்தை எனக்கு பட்டுது. அதனால தான் இந்த செய்தி முதல்ல வந்தது. வாசுப மாணிக்கனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் வாசுப மாணிக்கனார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். காரைக்குடியில் 1955-56 முதல் பல ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக திகழ்ந்தவர். திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் வள்ளுவம் என்ற நூலை எழுதியவர். இந்த அழகப்ப வள்ளல் இறந்த போது அவர் ஒரு நூல் எழுதினார். நெய்யாத நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? கொடை விளக்கு. ரொம்ப பேர் கொடையை கொண்டாந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது கொடை விளக்கு, அது கொடை விளக்கு. எழுதினாரா? கொடை விளக்கில் சொன்னார், கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த வெளிச்செல்வன். எந்த வள்ளலாவது தான் இருந்த வீட்டை கொடுத்திருக்காரா? பாரி வள்ளல் கூட கடைசி வரைக்கும் பரம்பு மலையை கொடுக்கல. கபிலர் சொல்கிறார், யானும் பாரியும் பரம்பும் உளமே. சொந்த வீட்டை கொடுக்கல. அழகப்பா கடைசி காலத்தில் இறக்க போகிற போது 1957 சென்னையில் படுத்திருக்கிற போது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியை வந்து கேட்ட பொழுது வாரி கொடுத்தார். அது சரி, அவர்களுடைய கல்லூரி பெண்கள் கல்லூரி காரைக்குடியில். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் வந்து பெண்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது கோட்டையூரில் அவருக்கு இருந்த சொந்த வீட்டை, பாட்டனார் கட்டிய வீட்டை அப்படியே எழுதி கொடுத்து விட்டு சாகிற பொழுது பாப்பராக ஒரு பைசா கூட தன் கணக்கில் இல்லாமல், ஒரு வீடு கூட இல்லாமல் இறந்து போனார். அப்படி இறந்து போன ஒரே வள்ளல் டாக்டர் அழகப்பா. அதை பாடினார் வாசுப. கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன். குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. வெள்ளி விளக்க பார்த்தா அவர் ஞாபகம் வரணும்.
எனக்கு இன்னைக்கு அவரை நினைக்கிற பொழுது, ஐயாவை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், வாசுப மாணிக்கனாருக்கும் வள்ளல் அழகப்பாவுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சார் சம்பந்தம் கேட்குறீங்களா? வாசுப மாணிக்கனார் அங்கே அழகப்பா கல்லூரியில் தமிழ்துறை தலைவர். நான் அழகப்பா கல்லூரியில் பியூசி பல்கலைக்கழக முன்னிலை வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி 1959 பல்கலைக்கழக முன்னிலை வகுப்பு. ஒரு கவிதை போட்டி நடத்தினாங்க. நானும் கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டேன். தேசிகன்னு ஒரு பெருங்கவிஞர், பேராசிரியர், அவர் தான் அப்போ அதுக்கு நீதிபதி. தேசிகன் யார் தெரியுமா? தா பாண்டியனுக்கு ஆசிரியர். நம்ம கம்யூனிஸ்ட் தா பாண்டியன் தெரியுமா? தா பொண்ணு தெரியுமா? இவங்கெல்லாம் காரைக்குடியில் இருந்தவர்கள். இவங்க ஆசிரியர் தேசிகன். அவர் தான் அதுக்கு நீதிபதி. தீர்ப்பு கொடுத்தார். எல்லா கவிதையையும் பார்த்துட்டேன். 2 கவிதை நல்லா இருக்கு, பரிசு கொடுக்கலாம். வாசுப மாணிக்கனார் சிக்கனம், ஒரு கவிதைக்குத்தான் பரிசு கொடுப்பேன். சக்தி மசாலா இருந்திருந்தா இன்னொரு பக்கம் பரிசு கிடைச்சிருக்கும். ஒருத்தருக்குத்தான் பரிசு கொடுப்பேன்ட்டார். இப்போ என்ன பண்ணுறது? தேசிகனார் சொல்கிறார், ஒன்று எம்ஏ பையன், ஒன்று பியூசி பையன், 2 நல்லா இருக்கு. சரி, ஒன்று செய், எம்ஏ பையனுக்கு பரிசை கொடு, பியூசி பையனை என்னை வந்து பார்க்க சொல்லு. எம்ஏ பையனுக்கு பரிசு கிடைச்சிது. பியூசி பையன் இவரை போய் பார்த்தான். நீ யாரு என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டார். கலைக்கழகம்னு ஒன்று வச்சிருக்கேன், அங்கே வா, தமிழ் படி, தமிழ் கட்டுரை எழுது, தமிழ் கவிதை எழுது, அரை மணி நேரம் தமிழில் சொற்பொழிவு பண்ணு அப்படின்னு 4 ஆண்டுகள் அந்த பியூசி பையனை திருத்தி செம்மையாக்கி வெறும் கல்லை தெய்வ சிற்பமாக்கினார். அவருக்கு பெயர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். அந்த கல் தான் இப்பொழுது ஈரோட்டிலே உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறது. 3 வருஷம் ஆச்சு. 1962 வாசுப மாணிக்கனார் முன்னால் உட்கார்ந்துருக்கார். நான் அவருக்கு முன்னால் நிற்கிறேன். உட்கார்றா. உட்கார்ந்தேன். இந்த 2 பாட்டையும் பாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. 2 பாட்டு எழுதியிருக்கார். என்னங்க ஐயா, எதுக்கு? நான் தமிழ் காதல் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணேன். தமிழ் காதல், ட்ரீட்மெண்ட் ஆஃப் லவ் இன் சங்கம் லிட்ரேச்சர், அதான் அவருடைய பிஹெச்டி. அந்த காலத்தில் ஆங்கிலத்திலையும் எழுதணும், தமிழ்லையும் எழுதணும். ஒரு தீசிஸ் எழுதிட்டார். இப்போ அது நூலாக வருது. அதை யாருக்காவது சமர்ப்பணம் பண்ணணும். யாருக்கு பண்ணலாம்? சங்க இலக்கியத்தை பூரா தேடி கண்டுபிடிச்சவர் ஒரு புண்ணியவான். எல்லா இடத்துக்கும் ஓடியவர், 80 ஆண்டும் இடையாமல் ஓடியவர். அப்படிப்பட்டவர் உவே சாமிநாதையர். அவருக்கு நான் இந்த நூலை சமர்ப்பணமாக்கப் போகிறேன் சொன்னது டாக்டர் வாசுப மாணிக்கனார். இந்த சாமிநாதையரை பற்றி ஒன்று சொல்லிப்படுறேன். செட்டி நாட்டில் ஒரு மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த காலத்தில் மிதிலை வச்சிருக்காங்க, மிதிலைப்பட்டி. மிதிலைப்பட்டியில் கவிராயர் வீட்டில் நிறைய தமிழ் ஏடு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. பூவே சாமிநாதையருக்கு 80 வயசு. அங்கே போயிட்டார். தமிழ் ஏடு இல்லை, கிடைக்குதே. கவிராயரை கேட்கிறார், உங்கள் வீட்டில் நிறைய தமிழ் ஏடு இருந்ததா? இருக்குன்னார். எங்கே இருக்கு? அந்த பரனில் கிடக்கு. பரன்னா தெரியுமா? மேலே இருக்கும். நீங்கள் ஏணி மரம் வச்சு தான் ஏறணும், வாசப்படிகள்லாம் கிடையாது. உங்கள் மாடி இல்லை, பரன். நான் ஏறுறேன்ட்டாரு. 80 வயசு சாமிநாதையர். மேலே ஏறி பார்க்குறாரு. இவர்கிட்ட கேட்டார், ஆமாம் அந்த ஏட்டையெல்லாம் பரனில் எப்போ போட்டிங்க? இந்த வீடு கட்டுற போது போட்டோம். வீடு கட்டுற போதா? வீடு எப்போ கட்டுனீங்க? 55 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பரனில் யார் ஏறினா? நீங்கள் தான் ஏறுறீங்க. எப்படி இருக்கும்? 80 வயசு, தள்ளாத வயசு. ஏறிட்டாருங்க. மேலே பார்த்தா ஒரே தூசி, நூலாம்படை, அப்படியே தள்ளுறார். ஏடு, அத்தனை ஏடு கிடக்கு.
எனக்கு சிலப்பதிகார ஏடு வேணும். ஒரு இடத்துக்கு போனேன், அந்த கடங்காரன் ஒரு ஏட்டை கொடுத்தேன், அதில் சிறப்பதிகாரம்னு இருக்கு. கோவிலவன், கர்ணகி, கூத்து, அதை ஏடா போட்டிருக்காங்க. இது அல்ல இளங்கோவடிகளுடைய நூல். நான் சிலப்பதிகாரத்தை தேடுகிறேன், ஏடு கிடைக்குமா என்று தவிக்கிறேன். மேலே ஏறினாரா, தூசி எல்லாம் தட்டினாரா, இந்த ஊறுகாயில் உப்பு வைக்கிற மாதிரி மூக்கெல்லாம் தூசி அடைச்சுதா, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏட்டை எடுத்து ஒன்னொன்னா தட்டி பார்த்துக்கிட்டே இருந்தார். மணிமேகலை ஏடு கிடைச்சது. மணிமேகலை ஏடு கிடைச்சது. ஆகா, மணிமேகலை ஏடு கிடைச்சது. நினைக்கிறதுக்கும் ஒரு கருந்தேள் தொடையில போடுறதுக்கும் சரியா இருக்கு. தேள் 55 வருஷமா காத்து கிடந்திருக்கு, ஒரு தமிழ் ஆசிரியர் தொடையில போடணும்னு. போட்டுருச்சு. பூபே சாமிநாத ஐயர் எழுதுகிறார், மணிமேகலை கிடைத்த மகிழ்ச்சியினால் கருந்தேள் கொட்டிய துக்கம் காணாமல் போய்விட்டது. இந்த கைதட்டு சாமிநாத ஐயருக்கு ஐயா, சத்தியமா எனக்கு இல்லை. எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் சாமிநாத ஐயர். அவருக்கு சமர்ப்பணம். நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன், நீ ஒரு தரம் படிச்சு பாரு. நான் பிகாம் 3rd இயர் படிக்கிறேன். நான் படித்ததெல்லாம் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், மெர்கன்டைல் லா, ஐந்தொகையும் வியாபார கணக்கும் இங்கே அடுக்கடுக்காய் ஏடுகளும் பேங்கு ரொக்கம் முந்திய நாள் போட்ட முதல் எடுப்பு வட்டி முன் செலுத்தும் செலவுகளை படித்ததல்லால் செந்தமிழை ஒருபோதும் படித்திடாத சிறியவன். நான் படித்தது போரா பிகாம். அவர் எங்கிட்ட 2 பாட்டை கொடுத்து இந்த 2 பாட்டையும் படியினார். நான் அந்த 2 பாட்டையும் படித்தேன். அப்பத்தான் நெய்யாத நூலை கண்டுபிடிச்சேன். எங்க சார் சொல்லி இருக்க நெய்யாத நூல்? நான் சொல்றதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இந்த நிகழ்ச்சிகள் அவ்வளவு உண்மை. 2 பாட்டு, அருமையான பாட்டு. எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? நல்ல பாட்டு கிடைச்சா அப்பவே பாடம் பண்ணிவிடுவேன். நல்லா இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன், ராத்திரி தூக்கம் வரலையா, ஒரு 10 பாட்டை நான் பாடு படிச்சுக்கிட்டு இருப்பேன். நல்ல சந்தோஷமா இருக்கும். 1958 எங்க அப்பா எனக்கு 2 புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. 2 புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. 1 சக்தி பதிப்பு பாரதி கவிதைகள் 1.5 ரூபா. 2 மர்ரே ராஜம் பதிப்பு திருவாசகம் 1 ரூபா. மொத்தம் 2.5 ரூபா. எனக்கு என் தம்பிக்கும், அவர் ஒரு IAS ஆஃபீஸர், இப்போ ரிட்டையர்டு. எங்கள் 2 பேருக்கும் கட்டளை என்ன தெரியுமா? சாயங்காலத்துக்கு உட்கார்ந்து பாரதி பாட்டை படிக்கணும். ராத்திரி விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறம் திருவாசகம் தினம் படிக்கணும். படித்தோம். பாரதி பாட்டு பாதிக்கு மேலே பாடம். திருவாசகம் 658 பாட்டில் 400 சொச்சம் பாட்டு பாடம். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அந்த புத்தகம் தான் இன்றைக்கு எங்களை காப்பாற்றி இருக்கிறது. மறக்காதீங்க. சோறு போடுற இடத்துக்கு போகாம இருக்கலாம், ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு போகாம இருக்கக்கூடாது. இருங்க. அவர் பாட்டு எழுதுறார். பார்காத்தார் 1000 பேர், பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர், பாலர்க்காக மார்காத்தார் 1000 பேர், வாழ்ந்த நாட்டில் மனங்காத்த தமிழ்த்தாய் என் உரிமையெல்லாம் என் உடைமையெல்லாம் யார் காப்பார் என கேட்க ஒருவன் அம்மா யான் காப்பேன் என எழுந்தான் சாமிநாதன். பார்காத்தார் 1000 பேர். ராஜாக்கள் எத்தனையோ பேர் உலகத்தை காப்பாற்றினார்கள். பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர். உழவர்கள் நமக்காக பயிரை காப்பாற்றினார்கள். உழவர்கள் காலை சேற்றில் வைக்காவிட்டால் நாம் கையை சோற்றில் வைக்க முடியாது. பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர், பாலர்க்காக மார் காத்தார் 1000 பேர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்கள் 8 உறுப்பும் படுறாப்புல தரையில் விழுந்து கும்பிடணும். பெண்கள் 5 உறுப்பு படுறாப்புல தான் கும்பிடணும். இதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு, வடமொழியிலே அதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர்.
பெண்ணுடைய மார்பு தரையில் படுமானால் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது சிக்கல் உண்டாகும். அதனால மார்பு தரையில் படக்கூடாது. 2 முழங்கால், 2 கை, தலை. அப்போ அவர்கள் காப்பாற்றினார்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிறார். பார்காத்தார் 1000 பேர், பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர், பாலர்க்காக மார்காத்தார் 1000 பேர், வாழ்ந்த நாட்டில். தமிழ்த்தாய் பார்த்தாளா, என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு நாதி இல்லையா? மனங்காத்த தமிழ்த்தாய், இத்தனை காலமா பொறுத்து கிடந்த தமிழ்த்தாய், மனங்காத்த தமிழ்த்தாய், என் உடைமை எல்லாம் யார் காப்பார் என கேட்க ஒருவன் அம்மா யான் காப்பேன் என எழுந்தான் சாமிநாதன். நீர் காத்த தமிழகத்தார் நெஞ்சினுள்ளான், நிலை காத்த இமயத்தின் நெற்றி மேலான், பொய்யாத தமிழ் குமரின்ற சாமி. சாமிநாத ஐயர் அதுக்கு பாட்டு போடுறார். எண்சீர் விருத்தவங்க இலக்கணத்தில் ஒரு தப்பு கிடையாது, சுத்தம். நேர எழுதின வசனம், மடக்கி எழுதின பாட்டுன்னு இன்னைக்கு கெட்டு போனமே, இப்படி கிடையாது. பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? பொய்யாத தமிழ் குமரி, தமிழ் குமரி ஈன்ற சாமி. குமரிக்கு பிள்ளை தமிழ் குமரி தானே. எத்தனை நூல் கிடைச்சாலும் குமரி தானே அவ. என்ன கிடைச்சாலும் எவ்வளவு இருந்தாலும் அண்ட கோடிகளெல்லாம் பெற்ற பின்னாலும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. என்ன பாட்டு? 2வது பாட்டு. பொய்யாத தமிழ் குமரி என்ற சாமி, போகாத புகழ் கன்னி மணந்த நாத. புகழ் போகாது, பொருள் போயிரும். ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் திருக்குறள். புகழ் போகாது. பொய்யாத தமிழ் குமரி என்ற சாமி, போகாத புகழ் கன்னி மணந்த நாத, செய்யாத மொழித்தொண்டு செய்த ஐய, சிறுகாத நெஞ்சத்தே வணங்குஞ்செம்மல். நாங்கள் எல்லாம் உன்னை வழிபடுகிறோம். எதுக்கு? எய்யாத திருவடியால். எத்தனை ஊருக்கு நடந்தே, 80 ஆண்டும் இளையாத உள்ளத்தால், எங்கும் சென்றே நெய்யாத தொன்னூல்கள். எல்லா இடத்திலையும் போய் நெய்யாத நூல்களை நெய்து வைத்தாயே. நெய்யாத நூல்னா என்ன? இந்த சட்டை, இந்த வேஷ்டி. ஐயா பளிச்சுன்னு உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா? இதெல்லாம் நெய்த நூல். அவர் மனசுக்குள்ள இருந்து பேசினார்ல, அது நெய்யாத நூல். நெய்த நூலுக்கு அழிவு உண்டு, நெய்யாத நூலுக்கு அழிவு கிடையாது ஐயா. நெய்யாத தொன்னூல்கள் நெய்து வைத்த நீங்காத தமிழ்க்கு உயிராய் நின்றாய் வாழி. இதான் பாட்டு எங்கிட்ட கொடுத்தார். 1962 என்ன கேட்கிறார்? ஏன்பா இந்த கடைசி வரி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அதை திருத்திடுவோமா? நான் வெறும் பையன், அவர் பெரிய மேதை. என்ன சார் இந்த கடைசி வரி என்ன? நெய்யாத தொன்னூல்கள் நெய்து வைத்த. அது நல்லா இருக்கு, தொடாதீங்க. நான் பின்னால் ஈரோட்டில் பேசணும். நெய்யாத தொன்னூல்கள் நெய்து வைத்த நீங்காத தமிழ்க்கு உயிராய் நின்றாய் வாடி. ஐயா இதை இப்படி போட்டா என்ன? எப்படிப்பா? நீங்காத தமிழ்க்கு உயிரே நின் தாழ் வாழ்க. நின்றாய் வாழ்க தேவிலியா, நின் தாழ் வாழ்க தேவிலியா. நேரம் பார்த்து தாழ் பறக்குது, புரியுதா? எது தேவிலை? நின்றாய் வாழ்க தேவிலியா, நின் தாழ் வாழ்க தேவிலியா. ஐயா எனக்கு என்னமோ அந்த நின் தாழ் வாழ்க நல்லா இருக்கு. ஏண்டா? தாளுனா முயற்சின்னு அர்த்தம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டுன்னார் திருவள்ளுவர். சாமிநாதையருடைய முயற்சி வாழ்க. சாமிநாதையர் மாதிரி எல்லாரும் தமிழ் நூலை எடுத்து தேடி கொண்டு வந்தார். நமக்கு இன்னும் எத்தனை தமிழ் நூல் கிடைக்குமோ? தமிழ் பெருமை யாருக்கு தெரியும் தெரியுமா? தண்ணீருக்கு தெரியும். நீர் அறியும் தமிழ் பெருமை நெருப்பறியும். வேற யாருக்கு தெரியும்? நெருப்புல போனது கொஞ்சம், நீரில் போனது கொஞ்சம். நீர் அறியும் யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர், மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும்.
கரையானும் அறியும், தமிழன்தான் அறிய மாட்டான். அந்த தமிழன் அறிய வேண்டும் என்பதற்காக ஒருவர் 12 ஆண்டுகளாக ஈரோட்டிலே தவங்கிடக்கிறார். அந்த தவத்துக்கு ஸ்டாலின் குணசேகரனுக்கு வாழ்த்துக்கள். நெய்யாத தொன்னூல்னா என்ன? இது நெய்த நூல், அது செய்த நூல். சரிதானே? இப்போ சுருக்கமா 4 செய்தி. நெய்த நூலும் நெய்யாத நூலும். முதலாவது செய்தி, ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல அக்கறையான பையன், ஒழுங்கான பையன், படிச்சுக்கிட்டே இருந்தான். எய்த்த வீட்டில் ஒரு அழகான பொண்ணு அங்கேருந்து வந்துடுச்சு. சலங்க கலீர் கலீர் கலீர். இந்த பைய படித்தான், என்ன இருந்தாலும் மனசை இழுக்குமா இல்லையா? இழுத்துச்சு. படிச்சுட்டேன், கீழே வச்சேன், பார்த்தேன். அந்த பொண்ணு இவனை பார்த்தது. புரியுதா? அந்த பொண்ணு இந்த புடவைய அப்படி லேசாக ஒதுக்கி விட்டுது. புடவை நெய்த நூலா நெய்யாத நூலா? நல்லா பதில் சொல்றீங்க. காலேஜில் பயலுக கூட இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. நெய்த நூல். புடவைய அந்த பொண்ணு லேசா அப்படி ஒதுக்கி விட்டுச்சான். இந்த பைய அவளோட குடும்பமே நடத்தி விட்டானா. இந்த காட்சி யார் பாடினது? பாரதிதாசன். பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. பாடம் படித்துத்தான் நிமிர்ந்திருக்கான், பாதியில் விட்டுட்டு போகல பையன், கெட்டிக்கார பையன். பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான், அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். அவன் அதுக்குள்ள 7 திருப்பிட்டான். அவளோட கல்யாணம் பண்ணி புள்ள பத்து முடிச்சு விட்டான். பாரதிதாசே. அந்த ஆடை போய்விட்டது. இந்த ஆடை இன்னைக்கு வரைக்கும் ஈரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நெய்த நூல் சிறப்பா நெய்யாத நூல் சிறப்பா? ஒன்று. ரெண்டாவது ஒரு 4 விஷயம்தான் சொல்ல போறேன். முடியலைன்னா அதுக்குள்ள முடிச்சிருவேன். 4 விஷயம். ஔவையார் அருமையா சொன்னாங்க. 7 வள்ளல்கள் என்ன பண்ணனாங்கன்னு எனக்கு கூட சுத்தமாக தெரியாது. நான் காமர்ஸ் தானே படித்தேன், அதனால ஒரு மன்னிப்பு உண்டு. நல்ல இங்கே பாருங்க, அம்மாவும் காமர்ஸா. இன்னைக்கு என்ன எல்லாம் காமர்ஸுக்கு சீட்டு போட்டிருக்கீங்க, பரவாயில்லையாடு அப்பா, சந்தோஷம். ஔவையார் பாரி வள்ளல் ஔவையாரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சான். நல்ல சாப்பாடு போட்டான், பாதுகாத்தான். ஔவையார் தான் ஊராக சுத்துற ஆளா. பாரி, நான் புறப்பட்டு போகிறேன். பாட்டி, நீ புறப்படக்கூடாது, இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நாள் இரு. நவில் தோறும் நூல்தயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை படிக்க 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 மகிழ்ச்சியாக இருக்கும். சான்றோர்கள் தொடர்பு பழக 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 இன்பமாயிருக்கும். பாட்டி, நீ போயிடாதே. இல்லைப்பா, நான் போகணும். இல்லை, போகாது. முடியாதப்பா, நான் போயிடுவேன். சரி. பாரிக்கு கவலை. பாட்டி கையில் ஒரு மூட்டை. மூட்டையில் என்ன? நல்வழி, மூதுரை எல்லாம் அவ்வளவுதான் மூட்டை. தூக்கிக்கிட்டு பாட்டி போயிட்டான். பாதி வழி போனான். குதிரையில் ஒருத்தன் வந்தான், மூட்டையை பறிச்சுக்கிட்டு போயிட்டான். பாட்டிக்கு வந்தது கோபம். பாரியின் நாட்டில் திருட்டா. திரும்பிட்டான். பாரி வள்ளர் சமஸ்தானத்துக்கு வந்துட்டான். பாரி, நிமிந்து பார்க்கிறேன், உன்னுடைய நாட்டில் திருட்டா? இது என்ன? என் கையில் இருந்த மூட்டையை ஒருவன் பறித்து கொண்டு போய்விட்டான். பாரி வள்ளல் சிரிக்கிறார். பாட்டி, பறிச்ச மூட்டை இந்த இருக்கு. என்ன? பறித்தவன் நான் தான். ஏன் பறிச்சேன்? நீங்க கொஞ்ச காலம் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க முகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, பழையனூர்னு ஒரு ஊர், காரின்னு ஒரு வள்ளல் வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஔவையார் போன உடனே, பாட்டி இங்கே வா, இந்தா களை கொட்டு, நீயும் 2 களை எடுன்னு. உரிமை இருந்த தனியை அப்படி சொல்லுவேன், உரிமை இல்லைன்னு கண்டவனை சொல்லுவான்.
உரிமையோடு சொன்னான். பாட்டிக்கு சந்தோஷம். களை எடுத்தா 2 பேரும் போய் கையை கழுவிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பாடு மிக நன்றாக இனித்தது. உளைச்சல்ல சாப்பிட்ருக்காங்க 2. சேர நாட்டு ராஜா மேடையில் உட்கார்ந்துருக்கான். அரண்மனை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சேரே கிடையாது. ஔவையார் உள்ளே போகிறான். இப்போ ஆஸ்தானத்தில் சேர் கிடையாது. சேரமான் என்ன தெரியுமா பண்ணா? அரியணையில் எந்திரிச்சான். பாட்டி இங்கே வா, என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கோ. அரியணையில் யார் உட்காரலாம்? ராஜா தானையா உட்காரலாம். வாராயோ நானா? 3 விஷயம் சொல்லிட்டேனா நினப்பு வச்சுங்க. வயசாயிடுச்சு. பாட்டி நடந்து போயிட்டே இருக்கா. ஒரு காட்டு வழி. மழை பெய்யுது, பசிக்குது. ஒரு குடிசை மாதிரி ஒரு இடம். உள்ளே போயிட்டான். கதவை தட்டுறான். கதவு தட்டுன உடனே அதுவாக திறந்துக்குது. அப்படி குடிசை. உள்ளே போனால் 2 பெண்கள். பாட்டி என்னன்னாங்க. வந்தேன், ரொம்ப குளிருது, நடுக்குது. பாட்டி இந்தாங்கோ. ஒரு பொண்ணு தாவணி போட்டிருந்தா, வேற துணி கிடையாது. தாவணியை எடுத்தா, தலையை தோட்டுங்க. பாட்டி தலையை தோட்டிச்சு. மேலெல்லாம் தொடச்சாச்சு. கூழ் கொண்டாந்து கொடுத்தது. குடிச்சா. 4 வரி பாட்டு எழுதினா. பாரி அன்றைக்கு தன்னுடைய மூட்டையை பறித்து கொண்டு போனானே, அதுவும். காரி களைக்கொட்டை கொடுத்து எனக்கு சமம் என்று நிரூபித்தானே, அதுவும். சேரமான் வாராயோ என்று அழைத்து என்னை அரியணையில் அமர்த்தினானே, அதுவும் இந்த பொண்ணு கொடுத்த நீல தாவணிக்கு நேர். பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அளித்த களை கொட்டும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் நீலச் சிற்றாடைக்கு நேர். நீலச்சிற்றாடை நெய்த நூலா நெய்யாத நூலா? நெய்த நூல். இன்னைக்கு நீலச்சிற்றாடை இருக்கா இல்லையா? போயிடுச்சு. இந்த நெய்யாத நூல் 4 வரி இன்னைக்கு இருந்து ஈரோட்டில் பாரி மகளிரை நினைக்கிறோம். அந்த 2 பொண்ணு யாரு தெரியுமா? என்ன சாலமன் பாப்பையா ஞாபகத்துக்கு வர்றாரா? அங்கவை சங்கவை. அதுக்கப்புறம்தான் திருக்கோவலூர் மலையமானுக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. நெய்த ஆடை போய்விட்டது. நெய்யாத நூல் இன்னைக்கும் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அற்புதமான கவிதை. நான் கண்ணதாசன் கூட 15 வருஷம் பழகியிருக்கேன். என் பேருக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கார். என்னை பற்றியும் எழுதியிருக்கார். ஆனால் பட்டுக்கோட்டையோட பழகினதில்லை. வறுமை, அநியாய வறுமை. ஒரு கல்யாணத்துக்கு போகணும். ஒரே ஒரு வேட்டி, 4 முழ வேட்டி. கல்யாணத்துக்கு 8 முழ வேட்டி கட்டிக்கிட்டு போகிறது. வீட்டுக்கு வந்தால் 4 முழ வேட்டி கட்டிக்கிறது. இருக்கதே ஒரு 4 முழ வேட்டி. கல்யாணத்துக்கு போகணும். எடுத்தார், விரிச்சார். நடுவில் கிழிஞ்சிருக்கு. ஓரத்தில் கிழிஞ்சாலாவது கிழிச்சு விட்டு கட்டிக்கலாம். நடுவில் பெருசாக ஒரு மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவே போட்டிருக்கு. எப்படி இருக்கான்? கட்டிக்க போக முடியுமா? உடனே கையெடுத்து எடுத்தார். ஓரங்கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், ஓரங்கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், நடுவே கிழிஞ்சிதடி நாகரத்தினமே, நடுவே கிழிஞ்சிதடி நாகரத்தினமே, அதுவும் 4 முழ வேட்டியடி நாகரத்தினமே. 8 முழ வேட்டியா இருந்தாலாவது கிழிஞ்ச பக்கத்தை உள்ள வச்சு இன்னொரு பக்கத்தை வெளியில வச்சு கட்டிக்கலாம். ஒரே ஒரு 4 முழ வேட்டி. ஓரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், நடுவே கிழிஞ்சதடி நாகரத்தினமே, அதுவும் 4 முழ வேட்டியடி கனகரத்தினமே. இந்த நெய்யாத நூல் நின்றுச்சு. அந்த வேட்டி காணாம போயிடுச்சு.
PC கணேசன்னு ஒரு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிஞர் அண்ணாட்ட போய் கேட்கிறார், எனக்கு தமிழ் சொல்லாட்சி வேண்டும், தமிழ் சொல்லாட்சி. கண்ட இடத்துல கண்ட வார்த்தையை போடக்கூடாது. எங்க பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் பழம்பேர் இலக்கணர் தொல்காப்பியரும்பார். இலக்கணம் எழுதியவர்னா நீண்டு போகுதான் இலக்கணர். அப்படியெல்லாம் புதுசு புதுசா வார்த்தையை உண்டாக்குவார். மூடனுக்கு பெண்பால் என்ன? முடியா. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டியா. என்னங்க தொண்டி? திருவாடானேன்னுக்கிட்டு. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டச்சி. பாரதி சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதிர்ப்பணயமென்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. மூடனுக்கு பெண்பால் மூடத்தி, கயவனுக்கு பெண்பால் கயத்தி, தவத்தி. அப்படியெல்லாம் சொல்லாக்குவார். வார்த்தையை வீணா போற்றப்படாதான், மிகச் சரியாக போட வேண்டும். என்ன கேட்டார் PC கணேசன்? அறிஞர் அண்ணாவிடத்திலே தமிழ் சொல்லாட்சி நன்றாயிருக்க வேண்டுமானால் நான் தமிழில் எந்த நூலை படிக்க வேண்டும்? கம்பராமாயணத்தையும் திருவாசகத்தையும் படி. எழுதி வச்சுங்க, நான் சொன்னா தூக்கி எறிஞ்சிருவீங்க. கம்பராமாயணத்தையும் திருவாசகத்தையும் படி. திருவாசகத்தில் ஒரு இடம், சிவபெருமான் அங்கிருந்து குதிரையில் வர்றார் மாணிக்க வாசகருக்காக. மதுரையில் ரிஷப வாகனத்தில் வர்ற சிவபெருமானை முதல்ல குதிரையில் வர வச்ச ஊர் எங்க மதுரை. சரிதானே? மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி. குதிரையிலே சிவபெருமான் வர்றார். ஒரு பொண்ணு மேலே இருந்து பார்க்கிறா. அம்மாட்ட இவரை பற்றி சொல்றா, ரொம்ப அழகா இருக்காரம்மா. என்ன அர்த்தம்? ரொம்ப அழகா இருக்காரம்மா. ஒவ்வொரு வரியும் அற்புதம். ஆமா, அவர் என்னடி ட்ரெஸ் போட்டிருக்காரு? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரம்மா. இதுக்கு பேரு கலிங்கம்னு பேரு. வெள்ளையா, வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும், பள்ளிக்குப்பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும். கலிங்கம்னா வேட்டி துண்டு துணி, வெள்ளைன்னா ஒயிட்டு. ஆமாம், அவர் என்ன வேட்டியை கட்டி இருந்தார்? இல்லை, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கட்டி இருக்கார்ல, அது மாதிரி முழங்காலுக்கு கீழே தொங்குறாப்புல ஒரு, அதுக்கு என்னங்க பேர்? குருதாவா? என்னது குருதாவா? எனக்கு தெரியலை. இந்த முழங்காலுக்கு கீழே தொங்கும். அந்த காலத்தில் பள்ளியில், பள்ளினா சமணப்பள்ளிகள், அங்கே இருக்கவங்கள்லாம் அந்த மாதிரி கட்டி இருப்பாங்களாம். சிவபெருமான் அப்படி போட்டிருந்தாரா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழில்? குப்பாயம். கும்மாயம் இல்லை, செட்டிநாட்டில் கும்மாயம்னு ஒரு பலகாரம் இருக்கு. சங்க இலக்கியத்தில் பாடப்பட்டது கும்மாயம். பயற்றுத்தன்மை கடாது கும்மாயம் இயற்றி என்பது அகநானூறு ஒரு பக்கம். வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும், பள்ளிக்குப்பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும். வெள்ளையா போட்டிருக்கார், நல்லா இருக்கு. குப்பாயம் முழங்காலுக்கு கீழே தொங்குது. அம்மா, என் மனசை திருடிக்கிட்டு போயிட்டாரம்மா. பொல்லாத திருடன் யாரு தெரியுமா? கடவுள் தான். அம்மா, மற்றவனெல்லாம் உடமையை திருடுவான், இந்த ஆளு மனசை திருடி விடுவார். உள்ளங்கவர் கல்வன் தோருடைய செவியன் விட ஏறிவோர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி, கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. கண்ணம் வைத்து திருடி விட்ட என்ன அர்த்தம்? சுபத்திட கண்ணை வச்சு திருடினது ஒரு பக்கம், அவன் கண்ணத்தோட எங்கண்ணத்தை வச்சு மனசை திருடி விட்டான். கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. இன்னைக்கு அந்த குப்பாயமெல்லாம் போயிடுச்சு. ஆனா மாணிக்க வாசகர் எழுதிய அந்த பாட்டு நெய்யாத நூல் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது.
சீக்கிரமாக முடிக்கிறேன். சுருக்கமாக 3 செய்தி. முதல் செய்தி, புத்தகத்தை கண்ணால் வாசிக்காதே, மனத்தால் வாசி. யார் சொன்னா? 1976 பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவுக்கு நான் போயிருந்த ஒரு 7-8 பெரியவங்க, என்னை விட. கீவா ஜெகநாதன் வந்தார், திருச்சி ராதாகிருஷ்ணன் வந்தார், கவிஞர் அப்துல் ரஹ்மான் வந்தார். அப்துல் ரஹ்மான் அற்புதமாக சொன்னார், அந்த காலத்தில் எல்லாம் குழந்தைகளே புத்தகத்தை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில புத்தகங்கள் கெட்டு போய்விட்டன. அது கூடாது என்று நல்ல புத்தகங்களுக்காக ஒரு கண்காட்சியை பார்க்க வேண்டுமா? ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கு வாருங்கள், பார்க்கலாம். புத்தகத்தை கண்ணால் வாசிக்காதே, மனத்தால் வாசி. 2வது, கணவனும் மனைவியும் கடைக்கு போனாங்க. புடவை எடுத்தா, அவளுக்கு கனமான புடவையை எடுத்து விட்டா. இவன் தூக்கி பார்க்குறான், கணக்குது. காஞ்சிபுரம் பட்டு என்னைக்கும் கனமாக இருக்கும். அந்த காலம். இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கினா கூட கட்டிக்கிட்டு குனிஞ்சா பட்டுன்னு போகுது. நல்ல கணம். இவன் கேட்டான், ஏண்டி கனமான புடவையை வாங்குறேன்? கட்டிக்க போகிறது நான் தானே, அவ துவைக்க போகிறது நான் தானே. இவன் இந்த எழுதுனாங்களா இல்லையா? இது நெய்யாத நூல், அந்த புடவை நெய்த நூல். எது நிற்கிது? லால் பகதூர் சாஸ்திரி. அவர் மனைவி பேரு லலிதா சாஸ்திரி. ஏவி மெய்யப்ப செட்டியார் டெல்லியில் ஒரு ரெக்கார்டு, கிராமபோன் ரெக்கார்டு வெளியிடுறார். அந்த காலம் 1960 62. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த நேரம் 64க்கு அப்புறம் அந்த அம்மா வெளியிட்டது. பேர் என்ன சொன்னேன்? லலிதா சாஸ்திரி. செட்டியார் என்ன பண்ணார்? அந்த காலத்தில் 20,000 ரூபாய்க்கு தங்க ஜருக போட்ட பட்டு புடவை. இன்னைக்கு பொன்னாடைன்னு சொல்லிவிட்டு வெறும் ஆடையை கொடுத்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அத்தனை கூட்டத்திலையும் இந்த பொய்யை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான். பொன்னாடை என்ன? பொன்னாடையா? ஆடைன்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதானே, அதில் என்ன பொன்னாடை? ஆனால் அப்படி கெட்டு போயிட்டான். ஒரு அருமையான சருக சேலை கொடுத்தாச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ராத்திரி செட்டியார் அறையில் இருக்கார். யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு வேலைக்காரன் நிற்கிறான். புடவை திரும்பிருச்சு. அந்த அம்மா எழுதியிருக்காங்க, நான் பிரதமருடைய மனைவி, எந்த அன்பளிப்பையும் ஏற்கக்கூடாது. நீங்கள் பெரியவர், அதனால் ஏற்றுக்கொண்டேன், திருப்பி அனுப்பி இருக்கிறேன், மன்னிக்கவும் லலிதா சாஸ்திரி. அந்த புடவை கிழிஞ்சு போயிருக்கான். எழுதின எழுத்து நெய்யாத நூல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நேரம் காலம் இல்லாமல் என் கருத்தை விழுங்கக்கூடிய காதலி ஒருத்தி உண்டு. அரூர் ராமநாதன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதல்னு ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் வந்துச்சு. ஏன்? ராஜராஜ சோழன் நாடகத்தை எழுதினது அரூர் ராமநாதன். அப்புறம்தான் அது சினிமா படமாக வந்தது. டிகேஎஸ் அந்த காலத்தில் டிகேஎஸ் சண்முகம் பகவதி எல்லாம் நடித்தது. அதெல்லாம் எங்கள் காலம். நாடகமும் நல்லா இருந்துச்சு, சினிமாவும் நல்லா இருந்துச்சு, பாட்டுகளும் நல்லா இருந்துச்சு. மகளையும் மருமகளையும் பக்கத்தில் வச்சு நல்லா கேட்டோம். இன்னைக்கு ஒரு பாட்டு, சினிமா, மகளையும் மருமகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்க வேண்டாமான்னு தோணுது. நம்ம காலம் அப்படி ஆகிப்போச்சு. இது அந்த காலம். என்ன சொல்ல வந்தேன்? அந்த காலத்திலே அரூர் ராமநாதன் அவர் எழுதினார், நேரம் காலம் இல்லாமல் என் கருத்தை விழுங்கக்கூடிய ஒரு காதலி, அவளுக்கு பெயர் புத்தகம். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். இன்னும் நிறைய செய்தி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கு, தெரியுமா? என்ன தகுதி? இங்க பேசுறதுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தகுதி எனக்கு இருக்கு. என்ன? ஸ்டாலின் ஒரு மாதிரியா பார்க்கிறாரு. நான் தேவகோட்டையில் பிறந்தவன்.
பதிப்பாளர்களில் 10 பதிப்பாளர்கள் பிறந்த ஊர் தேவகோட்டை. நினப்புல வச்சுங்க, வேற யாரும் பட்டியல் போட முடியாது. தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை தேவகோட்டை, முல்லை பதிப்பகம் முத்தையா தேவகோட்டை, வானதி பதிப்பகம் திருநாவுக்கரசு தேவகோட்டை, அருணோதயம் அருணன் தேவகோட்டை, பாரதி பதிப்பகம் பட சிதம்பரம் தேவகோட்டை, மணிமேகலை பிரசுரம் தமிழ்வாணன் தேவகோட்டை, கவிதா பப்ளிகேஷன்ஸ் சேது சொக்கலிங்கம் தேவகோட்டை, உமா பதிப்பகம் ராமலக்ஷ்மணன் தேவகோட்டை, குமரன் பதிப்பகம் வைரவன் தேவகோட்டை, முத்து பதிப்பகம் லக்ஷ்மணன் தேவகோட்டை. 10 பதிப்பாளர்கள். ஏதாச்சும் விட்டு போனா மன்னித்து கொள்ளுங்கள். அதனாலே இந்த இடத்திலே வந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு தகுதியை கொடுத்த அந்த பதிப்பாளர்கள் 10 பேர் திருவடிகளையும் வணங்கி பாராட்டி, நேரம் 9:30 ஆகிவிட்டது, மன்னித்து கொள்ளுங்கள். இன்னும் கதை ரொம்ப இருக்கு. இந்த கலிங்கம்னு சொன்ன பாருங்க, அந்த காலத்தில் ரெட்ட புலவர்கள்னு 2 பேர். ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு கால் கிடையாது. இந்த கண்ணு தெரியாதவர் தோளில், கால் இல்லாதவர் ஏறிக்குவார். அவர் இவருக்கு காலாய் இருப்பார், இவர் அவருக்கு கண்ணாய் இருப்பார். இந்த 2 பேரும் மதுரைக்கு வந்தாங்க. பொற்றாமரையில் வேட்டியை துவைக்கிறாங்க. வேட்டி ஏகப்பட்ட கிழிசல். கண்ணதாசன் தான் அழகா சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம்பார். நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். கிழிசல். அந்த வேட்டியை துவைக்கிறாரு இந்த கண்ணு தெரியாதவர். இந்த கால் இல்லாதவர் மேலே உட்கார்ந்துருக்கார். இவர் கையை விட்டுட்டாரு, கண்ணு தெரியலை, வேட்டி அந்த பக்கம் போயிடுச்சு. இவர் தடவிக்கிட்டே இருக்கார். அவர் சிரிக்கிறார். உடனே ஒரு பாட்டு, அந்த காலத்தில் இம்பென்னு முன்னே 700 800 அம்பென்றால் 1000 பாட்டு வரும். அப்படியே சிரிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வேட்டியை எத்தனை காலம்தான் துவைப்பேன், துவைச்சு 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 கிழிஞ்சு போச்சு. அதான் அது நம்ம விட்டுட்டு ஓடி போயிருச்சு. அப்பிலே தோய்த்திட்டு, அப்படின்னா தண்ணி, அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் தோய்த்தால் நம்மை அது தப்பாதோ. இவர் செப்பாதீர் சொல்லாதே, இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்கமாம் மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. கலிங்கம்னா வேட்டி, இந்த துணி போனா என்ன? சொக்கலிங்கம்னா கடவுள்னு ஒரு அர்த்தம், சொக்க தங்கமான வேட்டின்னு ஒரு அர்த்தம். இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்கமாம் மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. வேட்டி கைக்கு வந்ததாக வரலாறு. போதும், இது கொசுறு. இது எல்லாம் வாங்கிட்டு ஓசி போடுவான் பாருங்க, அப்படி. ஆக நெய்த நூலும் நெய்யாத நூலும், நெய்த நூலை விட நெய்யாத நூல்கள் நம்மை திருத்தக்கூடியவை, நமக்கு வழிகாட்டக்கூடியவை. நல்ல தலைப்பில், நல்ல சான்றோர்களுக்கு நடுவிலே, நல்ல பெரியவர்கள் கூடியிருக்கிற மேடையிலே, நல்ல ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பிலே பேசக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பதை நினைவூட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.